பத்திரிகைகளில் கவிதைகள், கதைகள் மற்றும் நாவல் எழுதி வருகிறார். ஒரு திர்ஹமும் உள்ளூர் காசும் என்ற நாவலும், பிறைகள், மழையில் நனையாத குடை எனும் 2 சிறுகதை தொகுப்புகள் எழுதியுள்ளார். மற்றுமொரு சிறுகதை தொகுப்பு விரைவில் வெளியாக உள்ளது கூடுதல் சிறப்பு. இவரது படைப்புகள் கீற்று, சொல்வனம், வாசகசாலை, கலகம், நடுகள், விகடன் மற்றும் கேலக்ஸி போன்ற தளங்களில் பிரசுரமாகியுள்ளன. இத்தகு சிறப்புகளுக்குரிய படைப்பாளர் இத்ரீஸ் யாகூப் அவர்களோடு கலந்துரையாட இருப்பவர் தமிழ் பற்றாளர் மற்றும் இதுவரை 15ற்கும் மேற்பட்ட படைப்பாளர்களை நேர்காணல் செய்த இறைவி அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களோடு நிகழ்ச்சி இனிதாகட்டும். இறைவி மேம், தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதாப்பா? நல்லா கேக்குதுங்க மேம். அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் படைப்போம் குழுவின் 222வது நிகழ்வாக படைப்பாளிகளோடு கலந்துரையாடல் என்ற இந்த நிகழ்வில் இன்றைய படைப்பாளர் இத்ரீஸ் யாகூப் அவர்களுடன் கலந்துரையாடும் இந்த அருமையான வாய்ப்பினை அளித்த இந்த அமைப்பின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கிறேன். வணக்கம் படைப்பாளர் தோழர் இத்ரீஸ் யாகூப் அவர்களே. இந்த அழகான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில தொடக்கத்துல தங்கை கலை அவர்கள் உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுக குறிப்பினை படிச்சாங்க. அவங்க அதை தந்திருந்தா கூட உங்களுடைய குடும்ப சூழல், உங்களுடைய பெற்றோர், உங்கள் இணையர், உங்க குழந்தைகள் அவங்களெல்லாம் பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஓகே. அனைவருக்கும் எனது முகமன்கள், அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இத்ரீஸ் கனி. ஆக்சுவலி என்னோட பேர் இத்ரீஸ் கனி. தந்தை பேரோடு சேர்த்து இத்ரீஸ் யாகூப் என்னும் பேரில் நான் இனி வருகிறேன். எனக்கு அம்மா பேரு பத்ருநிசா, அப்பா பேரு முகமது யாக்கூப், இணையர் பேர் நூர் சமீரா, மகனும் பேர் முகமது கானித். அப்புறம் குடும்ப சூழல்னா, நாங்க ஆக்சுவலி இந்த மளிகை கடை வைக்கிற அந்த மாதிரி குடும்பத்தை பின்னணியா கொண்டு நான் வந்தேன். எங்க குடும்பத்துல நான் தான் முதல் பட்டம்தாரியும் கூட. தந்தை ஒரு ஸ்கூலிங் அந்த இதுல அவங்க தாய் தந்தை 2 பேருமே அவங்க ஒரு 3ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் அந்த இதுலயே அவங்க இது பண்ணிட்டாங்க. இதுதான் என்னோட இது. அதுக்கப்புறம் அப்பா வெளிநாடு போய் கடை வச்சு இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இதுதான் குடும்ப பின்னணினா இதான் சொல்றது. குடும்ப சூழல் எதுக்காக கேட்க வேண்டியது வருதுன்னா, உங்களுடைய அந்த நீங்க பதிப்பித்துள்ள அந்த பணுவல்கள் பதிப்பாளர்கள்லாம் உங்களை பற்றின அந்த அறிமுகம் சொல்றப்ப கதையாளர், கவிஞர், பாடகர், ஓவியர், விமர்சகர் அப்படின்னு நீங்க பல்துறையில திறன் கொண்டவரா உங்களை காட்டியிருக்கிறாங்க. அப்ப உங்களுடைய குடும்ப சூழல் என்ன, உங்கள் பெற்றோர் படித்தவர்களா, முன்னாடியே உங்களுக்கு கல்வி அந்த வாய்ப்பெல்லாம் இருந்ததா, அப்படி இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்து இத்தனை திறனும் உங்களுக்கு இருக்குதா, வளர்த்திருக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த சூழலுக்காக தான், அந்த அந்த கேள்விக்கான பதிலுக்காக தான் குடும்ப சூழல் என்னன்னு நாங்க கேட்கிறோம். இப்ப நல்லா புரியுது. நீங்க வந்தது எளிய குடும்பம், ஒரு சராசரி குடும்ப இதுல சூழ்நிலையில இருந்து முதல் பட்டதாரி அப்படிங்கிறது தெரியுது. என்னோட வினா என்னன்னா, உங்களுடைய இந்த பயணம் இதுல இத கூட என்ன உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இதை வரிசைப்படுத்த முடியுமா? கதையாளர், கவிஞர், பாடகர், ஓவியர், விமர்சகர் அப்படின்னு இத்தனை வரிசை சொல்றாங்களே, இதுல எது முதல்ல? சொல்லணும் முதல்ல நான் வரைவேன், அதுதான் ஃபர்ஸ்ட். அதுதான் முதல் ஓவியர் தான் ஃபர்ஸ்ட். பள்ளியில படிச்சுட்டு இருக்கும் போதே ஆசிரியர் எல்லாம் ஊக்கப்படுத்தினாங்க. முக்கியமா எனக்கு கலைச்செல்வின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் இருந்தாங்க.
அவங்க வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அந்த ஓவியம் பாட்டு இந்த ரெண்டுமே வந்து மூல காரணம் வந்து அவங்க தான். ஸோ இந்த நேரத்துல அவங்களுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க. இது வந்து இந்த ஓவியம்ங்கிற அந்த இது ஒரு 10th வரையும் ஃபுல் ஃபிளெஜ்டா போயிட்டு இருந்துச்சு. 12th வரையும் போயிட்டு இருந்துச்சு. 11th தான் நான் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுல வந்து என்னன்னா கொஞ்சம் இந்த கவிதைகள் மட்டும் வாசிக்க ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் 11th இருந்து. முதல்ல அப்பா வந்து கவிதைகள்லாம் எழுதுவாங்க. கவிதைகள் துணுக்குகள்லாம் எழுதி பாரபத்திரிகைகளுக்கு வந்து அனுப்புவாங்க. சோ அது அப்பாவுக்கும் வந்து சில நண்பர்கள் வந்து இருந்தாங்க. அவங்க ஒரு நண்பர் வந்து பொன்மணி வைரமுத்து அவர்களுடைய கவிதை தொகுப்பு வந்து ஒண்ணு அப்பாவுக்கு வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அப்பாவும் எழுதுவாங்க. சோ அதுதான் நான் அந்த கவிதை தொகுப்பை வந்து வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதுல எல்லாம் எழுதலாம் ஆரம்பிக்கல, அப்படியே நான் வச்சிருந்தேன். வாசித்தோட சரி. அதுக்கப்புறம் ஒரு 12th வந்தப்பறம் தான் முதல்ல கவிதை எழுதி ராணி வார இதழுக்கு வந்து அனுப்புனா அது வந்து பிரசுரமா இருந்துச்சு. அதுல 2 கவிதை அந்த மாதிரி வந்தது. அதோட அந்த எழுத்து பணிங்கிறது அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா வாசிட்டு இருந்தேன் கவிதைகள். அந்த மாதிரி வைரமுத்து கவிதைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனா அந்த ஆரம்ப காலத்துல என்னுடைய கவிதைகள்ல கூட வந்து வைரமுத்தோட தாக்கமே கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பைசா வச்சு ஒவ்வொரு புத்தகமா வாங்கி வாசிச்சிருவேன். அதே மாதிரி அப்படிதான் அந்த கவிதைங்கிற ஒரு இதுக்கு வந்தது. ஓவியம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கவிதைங்கிற மாதிரி போணுச்சு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கேப்னே சொல்லலாம். கதை எழுத ஆரம்பிச்சது வந்து ஒரு ஆக்சிடென்டல் தான் நான் சொல்லுவேன். ஃபேஸ்புக்ல வந்து கவிதைகள் எழுதிட்டு இருந்தேன். ஆனா அது வந்து நான் எதுவுமே பெருசா கன்சிடர் பண்ணல. இது வந்து புத்தகம் கொண்டு வரணும் இல்ல அனுப்பணும் கொள்ளணும்னு சொல்லிட்டு பெருசா நான் முயற்சிலாம் எதுவும் எடுக்கல. கொஞ்ச நாள் நான் எதுவுமே எழுதாமையும் கூட இருந்தேன். நண்பர்கள் வந்து அவங்களுடைய இந்த கட்டுரைகள், சொந்த அனுபவங்கள் இதெல்லாம் முகநூல்ல வந்து பகிரும் போது எனக்கும் அந்த உந்துதல் வந்துச்சு. ஏன்னா நிறைய எல்லாத்துக்குமே நிறைய கதைகள் இருக்கும், அனுபவங்கள் வந்து இருக்கும். அதை வந்து பயிரக்கூடிய வேண்டிய ஒரு ஊடகமா தான் நான் முகநூல் தான் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும்னா முகநூல் தான் நன்றி சொல்லணும். மறுபடியும் நான் எழுத வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு நண்பர்களுடைய பதிவுகள்லாம் பார்த்து நானும் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சேன். அப்போ என்னன்னா ஒரு 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 சின்ன ஒரு உந்துதல் தான். அதாவது எங்க ஊர் மக்களை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்த வேண்டி மணல்ங்கிற ஒரு கதைய சும்மா ஒரு சின்ன சின்ன ஒரு 2 நாள்ல ஒரு 2 பகுதியா ஒரு தொடர் மாதிரி நான் போட்டேன். அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து நேற்று இல்லாத மாற்றம்னு சொல்லிட்டு இன்னொரு சிறுகதை அந்த மாதிரி போட்டேன். அந்த 2 சிறுகதை 2021 எழுதுன்னு நினைக்கிறேன். அதோட அப்படியே நான் விட்டுட்டேன். எப்படியில அது போஸ்டா தான் நான் போட்டிருந்தேன், அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நீண்ட ஒரு இடைவெளி, நான் எதுவுமே வாசிக்க எழுத எதுவுமே பண்ணல. அப்புறம் மறுபடியும் 2023 தான் அந்த இந்த ஒரு தரம் உள்ளூர் காசுங்கிறதே நான் தொடராதான் நான் எழுதிட்டு இருந்தேன் முகநூல்ல. அதுவும் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அம்மா தேன்மொழி அவர்கள் கோதை பதிப்பம் அவங்க வந்து என்னை அணுகுனாங்க. இது நல்லா இருக்குப்பா, நம்ம வந்து புத்தகமா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அடுத்த கட்டமா போனேன். இதுதான் அந்த பயணம். இது அப்ப நீங்க முதல்ல பள்ளி பருவத்துல ஓவியராகவும் அதுக்கப்புறம் கவிஞராகவும் இருந்திருக்கிறீங்க. உங்களோட கவிதைகள் சில இது எனக்கு படிக்க கிடைச்சது. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. ஒரு ஒரு நல்ல கவிஞர் ஏன் கதை எழுத வந்தார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கவிதைகள் இருக்குது. அதாவது ரொம்ப தேவையான ஒற்றுமை வெள்ளியே எங்கள் வானிலை என்று நீ முளைப்பாய், வேறுபாட்டு திரைகளை எங்கள் விழிகளில் என்றுதான் அகற்றுவாய், மக்கள் மாளிகையில் சரித்திரமாக வீசி வந்த சமாதான கொடி இங்கே நரித்தன கத்திரிகளால் நறுக்கப்பட்டு நச்சு நிறங்கள் பூசி கட்சிகளின் பெயரால் கம்பங்களில் கட்டி காசாக்கப்படுகிறதே. சமுத்திரத்தில் சுவர்கள் எழுப்பி சூறையாட நினைப்பதெல்லாம் சுகபோகக்காரர்களின் சந்தர்ப்ப சூழ்ச்சியே. அதை அறியாது அன்பானவர்களை அந்நியர்களாக்கி பார்ப்பது மனித நேயத்தின் வீழ்ச்சி அப்படின்னே போகுது. கடைசியில ஆம் அன்பானவர்களே, வாருங்கள் ஒன்றுபடுவோம், சக மனிதரை நேசிப்போம், அகத்தின் ஒளியில் வாழும் யுகங்களை அர்த்தமாக்குவோம். அந்த மாதிரி இது வந்து இதை நீங்க வந்து கவிதை எழுத ஆரம்பிச்சது அப்படிங்கிறது அந்த 12வது படிக்கிறப்ப அல்லது காலேஜ் படிக்க தொடங்குறப்ப அப்படின்னு சொல்றப்ப
ஒரு நல்ல ஒரு நல்ல அதாவது சமுதாய கருத்துள்ள ஒரு கவிஞர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தோணுது. ஆனா இடையில நீங்க கவிதை எழுதுறதையும் நிறுத்தி கொஞ்ச நாள் நிறுத்தி எதுவுமே எழுதாம இருந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிச்சேன்னு சொல்றீங்க. இந்த கவிதைகள்ல வந்து கோபம், வருத்தம், அப்புறம் பெருமை, அன்பு அப்படின்னு எல்லாம் நிறைய உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. அதுல வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சமூகத்து மேல நீங்க கொண்டிருக்க அக்கறையும் தெரியுது. ஆனா அந்த கவிதைகளையும் எழுத தூண்டுனது அப்படிங்கிறது உங்களோட படிப்பு, நீங்க நீங்க படித்த புத்தகங்கள் அப்படிங்கிறது தெரியுது. அதுல உங்களுக்கு நீங்க எழுதின முதல் கவிதை அப்படிங்கறத எதையாவது சொல்ல முடியுமா? நினைவு இருக்குதா உங்களுக்கு? முதல் கவிதை அதுதான் நான் சொன்னேனுங்கம்மா. அதாவது ராணியில வந்து பெயரில்லா பூக்கள்னு சொல்லிட்டு 1998 வெளிவந்தது. அதுதான் நான் எழுதின முதல் கவிதை. அப்ப 98லயே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா உங்களுடைய அந்த கதை அப்படிங்கிறது வந்து 21 அல்லது 23 தான் நீங்க கதை எழுத ஆரம்பிச்சிருக்கிறீங்க இல்லையா? அப்படி அது நடுவுல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. அந்த கவிதை எழுத ஆரம்பிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு சினிமா ஃபீல்டுக்கு போகணுங்கிறது தான் முதல் விருப்பமா இருந்தது. அது வந்து 11 அதாவது நான் +1 படிக்கும் போதே வந்து அந்த ஆர்வம் வந்து வந்துடுச்சு. சோ அப்போ உள்ள அந்த பேட்டர்ன் தகுந்த மாதிரி சும்மா இம்மெச்சூரா ஒரு மாதிரி ஆஃப் பேக்டா சில 1 2 கதைகள்லாம் நான் எழுதி வச்சிருந்தேன் அப்போ. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு நான் போக முடியல. நானே அது வந்து அதுக்கு காரணம் நான் தான், வேற எதுவும் இல்ல. சரி அந்த ஃபீல்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒதுக்கி கொஞ்ச நாளா வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா என்னுடைய கவனம் எல்லாம் படிப்புல தான் இருந்தது. கல்லூரி படிப்பு அதாவது முதல்ல பிஎஸ்சி பண்ணா அப்புறம் எம்எஸ்சி பண்ணா. ஸோ இந்த இந்த நாட்கள்ல வந்து நான் எதுவுமே பெருசா எதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமும் எதுவும் பண்ணல. அந்த ஒரு 98க்கு அப்புறம் நான் எழுத ஆரம்பிச்சேன்னா முகநூல்ல தான் 2012 நான் நினைக்கிறேன் கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சு. ஓ ஓ அப்ப 2012 தான் நீங்க கவிதைகள் எழுதுறீங்க, 98க்கு அப்புறம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எழுத்த அதவே கதையாவோ நாவலாவோ எழுத ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அப்படின்னு இதுல நான் பார்த்தப்ப அதுல அப்படி தெரிஞ்சது. சரி, நான் உங்களுடைய எழுத்துக்கு வந்துடுறேன். உங்க எழுத்து வந்து ரொம்ப எளிமையான ஒரு அலங்காரம் எல்லாம் இல்லாம ரொம்ப எளிமையா சரளமா உணர்வுகளை எல்லாம் கடத்தக்கூடிய கடினம் இல்லாத ஒரு சொற்களா இருக்குது. ஆனா வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா பெரும்பாலான கதைகள் நான் படிச்ச வரைக்கும் அது எல்லாமே வந்து இஸ்லாமியர்களோட வாழ்வியல படம் பிடித்து காட்டுற வகையில இருக்கு. ஏன்னா அது உங்களோட உங்களோட வாழ்வியல் அப்படிங்கிறதுனால ரொம்ப எளிதா இருக்குது அதுல இருந்து சொல்றதுக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட அந்த முதல் குறுநாவல் அவங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு திர்ரகமும் உள்ளூர் காசும் அப்படிங்கிற அந்த நாவல் வந்து துபாயில வேலைக்கு போகிற ஒரு இளைஞனோட அங்க உள்ள புதுசா போறப்ப இருக்கிற அந்த தவிப்பு, குழப்பம், அந்த வாழ்க்கைக்குள்ள பொருத்திக்கிறதுக்காக அவன் படுற இன்னல்கள் அப்படின்னு, அப்புறம் அங்க அவனுக்கு கிடைக்கிற அன்பு, அங்கிருந்துட்டா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தன் குடும்பத்தை பத்தின நினைப்பு, அதை அசை போடுறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு திரைப்படம் பார்த்து முடிச்ச ஒரு ஃபீல வந்து அந்த புத்தகத்துல கொடுத்துருக்கீங்க. ஒரு 144 பக்கம் இருக்கிற அந்த புத்தகத்துல முதல்ல வந்து இறங்குறத வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்குல வந்து திருப்பி மறுபடி முடிக்கிற வரைக்கும் மறுபடியும் வேலைக்கு போற அந்த இது வரைக்கும் வந்து ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரி. அதாவது அது நானும் படிக்கிறப்ப நானும் சேர்ந்து அந்த கார்ல போறேன், நானும் அங்க போய் அந்த சின்ன இதுல படுக்கிறேன், அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ளேயே உள்ள போற மாதிரி ரொம்ப அழகா இது பண்ணிருக்கீங்க. அப்படி வந்து அந்த கலைமாந்தர்கள் உருவாக்கியிருக்கீங்க. அந்த முதல் நாவலுக்கு உங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு என்ன அப்படிங்கறத எங்கள்கிட்ட. அந்த முதல்ல வந்து இது வந்து ஒரு புத்தகமா வரும்னு நானே எதிர்பார்க்கல. அது வந்து ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை துணுக்கா தான் நான் ஒரு முகநூல்ல போடலான்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையான சம்பவம், அதை வந்து ஒரு நகைச்சுவை துணுக்கா நம்ம போடுவோம். ஒரு அதிகபட்சமா ஒரு 6ல இருந்து 10 வரிக்குள்ள வரும், அவ்வளவுதான். அந்த கண்டென்ட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் வந்தது. இதை ஏன் வந்து ஒரு சிறுகதை, ஏன்னா முன்னாடி வந்து இந்த மணல் நேற்று இல்லாத மாற்றங்கிற 2 சிறுகதை பயந்துருந்தேன் இல்லையா, அது மாதிரி ஏன் ஒரு சிறுகதையா வந்து நம்ம முயற்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு.
யோசிக்க யோசிக்க என்னன்னா அது வந்து சிறுகதையிலயும் அது அடங்குற மாதிரி வந்து இல்ல. சரி, ஓகே, கொஞ்சம் நெடுங்கதையா போவோம். அப்புறம் அது வந்து குறுநாவலா வந்து மாறிடுச்சு. நான் தினமும் வந்து ஒரு அத்தியாயம் அது போடும்போது அதுக்குண்டான வரவேற்பு நல்லாவே இருந்தது. நிறைய பேர் எனக்கு வந்து ஊக்கம் தந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது. ஒரு அப்புறம் எனக்கு என்னன்னா ஒரு ஒரு 10 அத்தியாயத்தோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது வந்து நானே அதை நான் முடிச்சிட்டேன். ஆக்சுவலி 10 அத்தியாயத்தோட முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்பா இருந்துச்சு. அதாவது ஒர்க்கையும் பார்த்துக்கணும், இதையும் எழுதணும், அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இதா கன்வீனியன்ட்டா இல்ல. இன்னொன்னு வந்து ஒரு சதா அந்த ஒரு சிந்தனையிலே மூழ்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது. அதனாலதான் தற்காலிகமா இப்போ கூட நிறுத்தி வச்சிருக்கிறது. சோ அதனால கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தேன். ஆனா கதை முடிஞ்சிடுச்சு. அதாவது 10வது அத்தியாயத்தோட அந்த கதை வந்து நான் யோசிச்சு வச்சிருந்தா அந்த கண்டென்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நகைச்சுவை ஆரம்பிச்சது, ஆனா வேற மாதிரியான ஒரு கதையா அது வந்து விரிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த முடிச்ச போது சில பேர் என்னை தொடர்பு கொண்டு, நீங்க ஏன் முடிச்சீங்க, நீங்க ஏதோ அவசரப்பட்டு முடிச்ச மாதிரி இருக்கு, நீங்க வந்து கண்டிப்பா இதை வந்து நீங்க தொடரணும், நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் அவங்கள வந்து கனெக்ட் பண்ணிக்கவும் முடிஞ்சது. அதுலயும் ஒரு 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 4 பேர் இருப்பாங்க. 2 நண்பர்கள் வந்து இருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னும் 2 பேர் அவங்க பர்சனலாவே வாட்ஸ்அப்ல எல்லாம் தொடர்பு கொண்டு நீங்க வந்து இதை வந்து தொடரணும்னு சொல்லும் போதுதான் 11வது அத்தியாயங்கிறது அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு எழுத ஆரம்பிச்சேன். அது அப்புறம் வந்து ஒரு 25 அத்தியாயம் வரையும் போச்சு. சின்ன சின்ன அத்தியாயங்கள் தான் அது போணுச்சு. அந்த 15 அத்தியாயம் வந்து முடியும் போது அப்பதான் கோதை பதிப்பகம் ராஜா மகள் அவர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு, இதை வந்து நம்ம வந்து நூலா வந்து கொண்டு வரலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. அவங்க விருப்பத்தை வந்து தெரிவிச்சாங்க. அது எனக்கு இன்னும் வந்து சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்காம எல்லாமே நடந்ததுதான். அதுக்கப்புறம் தான் அந்த நாவல் வந்தது. அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அந்த அந்த நாவல் வந்து பிடிச்சிருந்தது. அந்த அந்த வகையில எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. நான் ரொம்ப ஒரு நிறைவா உணர்றேன். அது முதல் நூலுக்கே ஒரு வரவேற்பு கிடைச்சது. மகிழ்ச்சி. ஆனா அதாவது நான் நிறைய ரொம்ப எளிமையா தான் எழுதினேன். நான் வந்து ரொம்ப ஒரு ஜோடிஸ் எல்லாம் எழுதல, ரொம்ப சாதாரணமா தான் நான் எழுதியிருப்பேன். நீங்க நிறைய பேர் அந்த நாவல பாராட்டினாங்க, பிடிச்சிருந்ததுன்னு சொல்றதுனால அடுத்து இந்த கேள்வியை கண்டிப்பா நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த புத்தகமா பிறைகள் அப்படிங்கிற அந்த அந்த புத்தகம். அதுல வந்து 12 சிறுகதைகள் இருக்கு. அதுலயும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஸ்லாமிய வாழ்வியல் சார்ந்த சிறுகதைகள் தான் அது அதிகமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அந்த 12 சிறுகதைகள் 6-7 சிறுகதைகள் வரைக்கும் இஸ்லாமிய வாழ்வு சார்ந்துதான் இருக்குது. அப்ப வந்து என்னோட கேள்வி என்னன்னா, இதுல வந்து பெரும்பாலும் உறவு சிக்கல் எப்படி வருது அப்படின்னா, நீங்க உறவு சிக்கல்களை அது ரொம்ப எளிமையா, அதாவது நான் இப்ப அதை படிக்கிறப்ப நான் அந்த கேரக்டர் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. ஆனா வந்து அந்த சிக்கல் எல்லாமே எங்க வருதுன்னா, வரதட்சணை, அப்ப இல்லைன்னா பெருநாள் கொண்டாடுறதுக்காக பணம், அப்புறம் அந்த திருமணம், தங்கை திருமணம், அவங்களுக்கான அந்த நகை, அந்த கைக்கூலி கொடுக்கறது, அது மகர் கொடுத்து கல்யாணம் பண்றது, இப்படின்னு ஒரு பணம் பற்றியதாக மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த பெண்களுக்கான அந்த கல்வி கற்பதற்கான அந்த வாய்ப்பு, அது அது மட்டும் இல்ல, ஆனா ஆண்களுக்குமே ஒரு நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு, போய் சும்மா இங்க இருந்து போய் அங்க ஏதோ ஒரு வேலை செய்யறது, சின்ன கடைகள்ல வேலை பார்க்கறது, அல்லது ரொம்ப கஷ்டமான வேலைகள் செஞ்சு கொஞ்சமா சம்பாரிச்சு அவங்களுக்கு அங்க ரொம்ப சிக்கலான ஒரு அவங்களுக்கு செலவு பண்ணது போக இங்க அனுப்புறதுங்கிறது ரொம்ப குறைவா, அல்லது இங்க அது நிறைவான காசா இல்லாம அந்த மாதிரியான கதைகளா இருக்குது. அப்படிங்கிறப்ப ஏன் வந்து நீங்க வந்து ஆண்களா பிறக்கிறதே வந்து வீட்டுல இருக்கிற பெண்களை காப்பாத்துறதுதான் அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு திருமணத்துக்கு பணம் சேர்க்கறதுதான் அந்த மாதிரி, ஆணோட கடமையே அதுதான் அப்படிங்கிற மாதிரியே எல்லா கதைகளும் இருக்கிறதுனால, ஒரு ஒரு எழுத்தாளரா, ஒரு இளைஞரா, இந்த உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கலையா? இந்த நிலையை மாற்றணும், பெண்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கான அந்த சூழலை நம்ம நம்ம இந்த இதுல சமூகத்துல கொண்டு வரணும். நல்ல, அதாவது சூழல் இல்லாமலாம் இல்லை, இப்ப படிக்கலாம் வந்துட்டாங்க, ஆனா இன்னும் இன்னும் அவங்க அந்த கண்டிப்பா அந்த வரதட்சணை கேட்கக்கூடாது, அந்த கைக்கூலி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு விஷயங்கள் சொல்றதா
அந்த கவிதைகள் இல்ல, எல்லா அந்த கதைகள் இல்ல, எல்லாத்துலயுமே ஆண் ஆண் கஷ்டப்படுறான். உங்களுக்கு பெண்ணோட உணர்வுகளை விட பெண்ணோட அந்த கஷ்டங்களை விட ஆணோட கஷ்டம் தான் பெருசா தெரியுதோ அப்படின்னு நான் பார்த்த அந்த கதைகள் அத உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்கிறதுல எந்த ஐயமும் இல்ல. அந்த குடும்பத்துக்காக தான் இங்க இருந்து அப்படி போய் தான் கஷ்டப்படுறாங்கன்னு புரியுது. ஆனா ஏன் அதை மாற்றக்கூடிய சூழல் இப்ப வந்து ஒரு மார்க்கம் அதை பின்பற்றிட்டு இருக்கோம், அது அந்த நம்பிக்கை அதெல்லாம் இருந்தா கூட ஏன் பெண்களுக்கான அந்த அந்த கல்வி அது அது பத்தின விழிப்புணர்வு எல்லாம் கொண்டு வரணுங்கிற ஒரு எழுத்தாளரா உங்களுக்கு அது தோணல, அது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா உங்க இல்ல எழுத்து? அதாவது வந்து இல்ல ஆக்சுவலி முதல்ல வந்து இந்த கேள்விக்கு வந்து நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேள்வி. இதுல நான் எழுத வந்தது அந்த பயணங்கிறது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம்தான். அதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு ஒரு சிறுகதை தொகுப்புக்கான வேலை போயிட்டு இருக்குது, வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி அந்த தொகுப்பு தான் முதல் தொகுப்பா வந்திருக்க வேண்டியது. ஒரு அதாவது என்னுடைய கதை வந்து பிரசுரம் ஆகுது. அதை வந்து வாசிட்டு ஒருத்தவங்க வந்து முன் வராங்க, இதை வந்து நம்ம உங்களுடைய கதைகள்லாம் அனுப்பி வைங்க, நம்ம வந்து நூலா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அவங்களுக்காக ஒதுக்கி வச்ச கதைகள்ங்கிறது அந்த கதைகளை நீங்க வந்து வாசிக்கும் போது இந்த இம்பாக்ட் வந்து கண்டிப்பா நீங்க சொல்ல மாட்டீங்க. அதுக்கு இடையில அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 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 12 சிறுகதைகள் நான் முதல்ல எழுதின ஒரு 12 சிறுகதைகள் எல்லாமே வந்து அந்த தொகுப்புக்காக ஒதுக்கி வச்சிட்டேன். அதை வந்து என்னால வந்து எடுத்து நான் வந்து அந்த பதிப்பதை என்னால மாத்த முடியல, ஏன்னா நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன் வேற. அதுக்காக வந்து இன்னும் நான் காத்துட்டு தான் இருக்கேன். அந்த அந்த தொகுப்புல நீங்க சொல்ற மாதிரி பெண் கல்வியை வந்து மையப்படுத்தின 2 சிறுகதைகள் வந்து அதுல வந்து இருக்கு. ஒண்ணு வந்து நேற்று இல்லாத மாற்றம், ரெண்டாவது வந்து கனியிற்ப தாய் கவர்ந்தற்று. இது ரெண்டுமே வந்து பெண்களுடைய பிரச்சனைகளை பேசுற ஒரு கதைகள் தான். முக்கியமா அந்த நேற்று இல்லாத மாற்றங்கிறது வந்து பெண் கல்வியை பத்தி அதை வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியங்கிறது வலியுறுத்துற ஒரு கதை தான் அது. இஸ்லாமிய சமூகத்துல வந்து முன்னாடி எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க. அதாவது இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரை பெண்கள்னு இல்லை, ஒரு ஆண்களையும் கூட அந்த ஒரு ஒரு கட்டம் வரையும் அப்படிதான் வந்து பாவிச்சாங்க. இப்பதான் எல்லாருமே வந்து 2 பேருமே இப்ப படிக்கிறாங்க. இப்போ வந்து அதுல ஒரு குறைய சொல்லவே முடியாது. இப்ப இருபாலருமே நல்லபடியா படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, ஒரு திரகம் உள்ளூர் காசும் இந்த நாவல் வந்து வந்த அப்புறம் ஏன் இத நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க பிறைகள் தோப்பை வந்து படுத்தி பேசுறதுனால நான் சொல்றேன். அந்த நாவல் வந்து வாசிட்டு நம்ம சகோதரி ஆமினா முகமது அவர்கள், அவங்களும் வந்து எழுத்தாளர் தான், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய பதிப்பை வந்து இக்ரா பதிப்பகம். சோ அவங்க வந்து என்னை வந்து அணுகுனாங்க, நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு நாவல் அந்த மாதிரி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. அவங்களுக்கான ஒரு நாவல் நான் யோசிச்சு நான் வச்சிருந்தேன். பட் அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், என்னால முடிச்சு கொடுக்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. இன்னும் அந்த ஒரு ஒரு ஐடியா லெவல்ல தான் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு நான் சிறுகதை கொடுக்குறேன், தோப்பா நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சோ அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்காகத்தான் அப்ப அவைலபிளா இருந்த கதைகளை கொண்டு வரப்பட்டதுதான் பிறைகள்ங்கிற ஒரு தொகுப்பு. அதுதான் அதோட பின்னணியும் கூட. அதாவது ஃபர்ஸ்ட் தொகுப்பு, அதாவது முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் தொகுப்பு வந்துருந்துச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் தொகுப்பை பொறுத்தவரை எல்லா கதைகளுமே கலந்துதான் இருக்கும். அது வந்து ஒரு இஸ்லாமியர்கள் பத்தின ஒரு கதையா அது வந்து இருக்காது. இன்னொன்னு, எல்லா கதைகளுமே வேறுபட்ட கதைகளா தான் அது வந்து இருந்தது. இருக்கு 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 இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ரொம்ப எளிதா போய் சேரும் உங்களுடைய எழுத்துக்கள் வந்து. இத படிக்கிறதுக்காக மெனக்கிடணும், அந்த அலங்காரம் அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப எளிதா இயல்பா படிச்சுட்டு போற மாதிரி இருக்கிறதுனால நல்ல கருத்துக்கள் சொன்னாலும் எளிதா போய் சேருமே அப்படிங்கிற அந்த கருத்துலதான் ஏன் நீங்க அப்படி எழுதக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். இந்த தொகுப்புல நீங்க சொல்ற மாதிரி யாரும் யாரும் அல்ல, அந்த நாள் முதல், பயணம், தரை தொட்டதும் தொலையும் பயணிகள் அப்படிங்கிற அந்த கதைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான கதைகள். அது வந்து அத படிக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கும், அதாவது இந்த யாரும் யாரும் அல்ல,
அந்த நாள் முதல் அந்த பயணம் மூணுமே வந்து பஸ் ஸ்டாண்டுல நடக்கிற மாதிரி ஒரு சின்ன 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 கதை. அந்த மாதிரி கதை. இது வந்து இந்த தரைத்தோட்ட பயணங்கள் வந்து பிளைட்ல பயணம் பண்ற அந்த கதை. இது வந்து இஸ்லாமிய அந்த இது இல்ல, மற்ற இதை வச்சுதான் எழுதி இருக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா போயிருக்குது. யாருமே இது மாதிரி நமக்கு நடந்தது இல்ல, நம்மளே இப்படி நினைச்சோம்ல அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கதை தான். அந்த சில இது நகைச்சுவையா இருக்குது. ஆனா பெரும்பாலும் பெரிய எழுத்துக்கள்ல எனக்கு தோணுது நகைச்சுவை உணர்வு ரொம்ப வரல, ரொம்ப வரல. அது எல்லாமே வந்து வருத்தம் அல்லது கோபம், அன்பு அப்படி தெரிவிக்கிறதா இருக்குதே ஒழிய நகைச்சுவையா படிச்சு சிரி இதை படிச்சோன்னே நான் சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா ரொம்ப அழகா இருக்கு அந்த எழுத்து. இப்ப வந்து இதைதான் நான் கேட்க வந்தேன். இந்த இதுல வந்து சில கதைகள், ஒரு 2-3 கதைகள் வந்து 2 பக்கம் 3 பக்கத்திலேயே முடிச்சு ஒரு அழகான கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. அதாவது இந்த பணம் கொடுக்கறது கதையில வந்து பணம் ஒருத்தவங்க பாட்டி வந்து கேட்கறாங்க பஸ்ஸுக்கு போறதுக்காக பத்தலைன்னு. அவங்க 5 ரூபாய் கேட்கறாங்க, 20 ரூபாய் கொடுக்குறான் அந்த கதாநாயகன். அப்ப அந்த அம்மா அதெல்லாம் வேணாம், எனக்கு 5 ரூபாய் போதும் அப்படிங்கிறாங்க. இல்ல வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமேல அந்த அம்மா வந்து அப்புறம் எனக்கு என்ன இது 2 டீக்கான காசு, நான் என்ன அதிகமாவா கொடுத்துட்டேன் அப்படின்னு அவன் தன்னைத்தானே தெரியும். அதாவது அதுக்காக ரொம்ப எல்லாம் பெருமைப்பட்டுக்கல. அவங்களும் அந்த டிக்கெட் போக மிச்சம் யாருக்காதான் கொடுக்க போறாங்க, அப்படி ஆள் தான் அவங்க அப்படின்னு சொல்ற அந்த அழகான அது வந்து 2 பக்கத்துக்குள்ள முடிச்சிருக்கீங்க. சில கதைகள் ஒரு 6-7 பக்கத்துல வருது. சில கதைகள் சிறுகதை அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு 20 பக்கம் 25 பக்கம் அப்படின்னு இருக்குது. இது என்னோட கேள்வி வந்து, அதனால 2 பக்கத்துலயும் அழகா கருத்து சொல்ல முடியுது. அதே இது வந்து இந்த தரை தோட்ட இதெல்லாம் வந்து 22 பக்கம் 23 பக்கம் வருது. அப்ப வந்து இந்த கதையோட அந்த லென்த்த வந்து நீங்க எப்படி தீர்மானிக்கிறீங்க? அது போற போக்குக்கு போய் அப்புறம் முடிக்கிறீங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு நான் கதையை முடிச்சுட்டேன், ஆனா அவங்க எல்லாம் கேட்டாங்க நீங்க ஏன் முடிச்சிட்டீங்க, எழுதுங்கன்னு சொன்னாங்க, அதனால எழுதுனேன்னு சொல்றீங்க. என்னோட அது கேள்வி அதுதான். ஒரு கதை எப்ப இது போதும் இது போதும் அப்படின்னு ஒரு நிறைவு வந்த உடனே முடிச்சிருவீங்களா? இல்ல இல்ல இது போகணும் இது போகணும், இன்னும் நான் சொல்ல வந்ததை சொல்லல அப்படிங்கறக்காக இழுத்துட்டே போவீங்களா? இல்ல, அதாவது முதல்ல நான் எழுதுன அந்த மணல் கதையே ஒரு 25 பக்கம் வரும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நான் அதுல அந்த ஒரு இது இருந்துச்சு. அது வந்து ஒரு ஆசை மாதிரிதான் நான் எழுதினேன். அதாவது எங்க ஊர்ல நடக்கிற அந்த ஒரு பெருநாள் கொண்டாட்டத்தை வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புலதான் அந்த கதை வந்து எழுதுனேன். அதை வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும், அதுல நிறைய சொல்லல, பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாம் சொல்லணும், அந்த ஒரு இது வந்து இருந்துச்சு. நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி ஊர் மக்களை கொஞ்சம் வாசிக்கும் போது சந்தோஷப்படுத்துறதுக்காக எழுதின ஒரு கதை தான் அது. அது வேணா அந்த ஒரு கேட்டகரியில வரலாம், அதாவது கொஞ்சம் நீட்டமா நான் எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது ஒரு உதாரணமா நான் சொல்றேன். பிறைகள் பிறைகள் அந்த கதை இருக்குல்ல, அதை நான் வந்து ஒரு பக்க குறுங்கதையா தான் நான் வந்து முயற்சி பண்ணினேன். ஆனா அது ஒரு 4-5 பக்கம் சிறுகதையா அது வந்து மாறிடுச்சு. அதே நிலைமைதான் மழையில் நனையாத குடைங்கிற ஒரு கதைக்கும் வந்தது. அது ஒரு சின்ன ஒரு குறுங்கதையா தான் நான் முயற்சி பண்ணினேன். ஆனா அது வந்து சிறுகதை அளவுக்கு அது வந்து போயிடுச்சு. எனக்கு அந்த அந்த எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா குறுங்கதைகள் எழுததான் நிறைய பிரியப்படுறேன். ஏன்னா அது வந்து ஈஸி, சும்மா உட்காந்து எழுதிட்டு ஒரு கதை முடிஞ்சுன்னா ஒரு பாரத்தை வந்து இறக்கி வச்ச மாதிரி நம்ம பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் சிறுகதைன்னு சொல்லிட்டு எழுதி இன்னொன்னு, நான் அந்த நாவல்ல இருந்து நான் சிறுகதை பக்கம் வந்து திரும்பினதுக்கு காரணமே என்னால அது வந்து முடியல. அது ஒரு மெனக்கடல் வந்து என்னால முடியல. நாவலுக்குன்னா ரொம்ப உழைப்பு வந்து தேவைப்படுது. சிறுகதைனா ஓகே, நமக்கு வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல சொல்ல வந்தது சொல்லிட்டு ஏதோ ஒரு சம்பவத்தை வந்து முன்னிலைக்கு நம்ம போயிட்டே இருப்போம். அந்த மாதிரிதான். இன்னொன்னு, நான் பக்கங்களை வந்து நான் வந்து தீர்மானிக்கிறது வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது வந்து அப்படி அது மணல்ங்கிற ஒரு கதைக்கு மட்டும்தான் அது ஒரு பதிவுங்கிற ஒரு வகையில தான் அந்த சிறுகதையை நான் எழுதுனேன் தவிர மற்ற சிறுகதைகள் எதுவுமே நான் இயல்பா அமைஞ்சதுதான் எல்லாமே. மகிழ்ச்சி. அடுத்து வந்து நான் முன்னரே சொன்ன மாதிரி மனித உணர்வுகளை மிக நுட்பமா சொல்றீங்க. அந்த அந்த எழுத்துக்கள் அவ்வளவு அழகா இருக்குது. ஆனா இதுல வந்து நான் கேட்க நினைக்கிறது வந்து இந்த 3வது முதலான இப்ப நீங்க சொன்ன மாதிரி மழையில் நனையாத குடை, அது இந்த கதைகள் வந்து
இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பிறைகள் தொகுப்புல இருந்து கொஞ்சம் இதுல இருக்கிற கதைகள் வித்தியாசமா தெரியுது. நான் அது முன்னாடி முன்னாடி படிச்சது ஒரு திரகமும் உள்ளூர் காசும், அதுக்கடுத்து பிறைகள் படிச்சேன். அப்ப வந்து என்ன இப்படி கதையாவே நிறைய எழுதியிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. ஆனா அந்த மழையில் நனையாத கூட அப்ப எனக்கு அது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இல்ல இல்ல இவங்க வேற இந்த ஆமா, கதைகளும் ஒரு எழுதுறாங்க. டோட்டலா டிஃப்ரெண்ட் அது. ஆமா அப்படின்னு அப்படின்னு அந்த இதை கொஞ்சம் மாறுபட்டு தோணுச்சு. அதுலயும் அந்த ஸ்கிட்டு எங்கோ தொடங்கி எங்கோ முடிகிற இடையும் கதை, தங்கங்கள், அப்புறம் அந்த கடைசியில இருக்கிற அந்த மழையில் நனையாத கொடை அப்படிங்கிற இந்த 9 கதைகள்ல என்னோட கேள்வி என்னன்னா, இந்த கதாநாயகன் உங்க கதாநாயகன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லா எல்லா கதாநாயகனுமே ரொம்ப நல்லவராவே இருக்கிறாங்களே. ரொம்ப நல்லவரா, ரொம்ப நேர்மறை எண்ணம் கொண்டவரா, ஆஹ் ஒருவேளை யாரையாவது தப்பா நினைச்சா, அவங்க யாரையாவது தப்பா நினைச்சா கூட ஒரு ஒரு கெட்டவன ஒரு கேரக்டரை காட்டி இவங்க வந்து தப்பா நினைச்சா கூட அந்த கெட்டவன் மாறிடுறான். அந்த கெட்டவன் மனசு மாறி இதா வந்துடுறான். அந்த மாதிரி கொண்டு போறீங்க. ஆஹ் அதுல வேற நானும் உங்க இந்த பதிப்பாளர்கள்லாம் வேற அந்த நேர்மறை எண்ணம் கொண்டவர் இத்ரீஸ் தான் அப்படின்னு அப்படியெல்லாம் வேற எழுதியிருக்கிறாங்க. அவ்வளவு நல்லவரா நீங்க? அது யதார்த்தமா அப்படி இல்லையே, நம்ம பாக்குறவங்க எல்லாம் அப்படி இல்லையே அப்படிங்கறதுனால கேக்குறேன். எப்படி நீங்க முதல்ல முடிவு பண்ணிடுவீங்களா இந்த கதாநாயகன் நல்லவன், இவன் நேர்மறை என்னவனா எண்ணம் கொண்டவனா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடுவீங்களா? இல்ல, கிடையாது. இது என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு படைப்பு வந்து எழுதுறோம்னா அதுல வந்து நம்மளுடைய தாக்கமும் நிறைய வந்து இருக்கும். நான் இப்ப வந்து ஒரு கெட்டவனை பத்தி எழுத எழுத முடியாதுலாம் கிடையாது. நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை நம்ம வந்து மையப்படுத்தி எழுதலாம். அது என்னவோ தெரியல, இது எல்லாமே யதார்த்தமா அமைஞ்சதுதான். தீர்மானிச்சு உண்மையிலே எந்த கதையுமே எழுதவே இல்லை. அதாவது வந்து நம்ம கதாநாயகன் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையவே கிடையாது. இது எப்படி சொல்றது, இது என்னோட உணர்வுகள்னு எடுத்துக்கலாம். அதுக்குன்னு வந்து என்கிட்ட வந்து ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இல்ல, நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே அந்த கிரே ஷேடுங்கிறது வந்து இருக்கும். இன்னொன்னு, என்னோட எல்லா கதைகள்லயுமே யாராவது ஒரு பாத்திரத்தை வந்து அந்த கிரே ஷேடு வந்து ஏன் நீங்க வந்து சொல்ற எல்லா இப்ப கதாநாயகன் பாத்தீங்கன்னா எல்லா கதாநாயகர்கள்ட்டையுமே வந்து கிரே ஷேடுங்கிறது வந்து கண்டிப்பா வந்து வந்து இருக்கும். இன்னொன்னு, நான் எனக்கு வந்து ஒரு வழியான கதையை வந்து எழுதுறது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில பிடிக்காது. நான் விரும்ப மாட்டேன். சொல்லப்போனா, நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன். அந்த மழையில் நனையாத குடை அந்த தொகுப்புல இடம்பெற்ற முன்பணியும் பின்மறையும், அந்த ஒரு கதை வந்து எழுதும் போது எனக்கு ஆஹ் நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி கதை வந்து எழுதணும், எழுதியே ஆகணுமா இந்த மாதிரி கதை, அந்த மாதிரிதான் எனக்கு வந்து தோணுச்சு. பட் அது வந்து கதையா நான் எழுதிட்டேன். அது வந்து சுத்தமா எனக்கு இதை நான் எழுதி முடிச்சுட்டு ஒரு பிரசுரமும் ஆணிச்சு, நண்பர்கள் வந்து அதை பத்தி பேசினாங்க. ஆனா எனக்கு வந்து மனசு வந்து ஆறல. நான் வந்து சில வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்திக்க கூடாது, சில விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்க கூடாது. நான் ஏன்னா அந்த ஏன்னா இந்த கதை மட்டும் ரொம்ப வேற வேற மாதிரி நம்ம எழுதிட்டோமோ, எனக்கு அந்த வலிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல. அதுதான் வந்து முக்கியமான காரணமா நான் நினைக்கிறேன். இல்ல நல்லா இருக்குது. அது அதாவது நமக்கு அது தோணுது, நம்ம தப்பா நினைச்சிட்டோம்ல, அந்த அந்த நல்லவனா நம்ம மாதிரி அந்த இடத்துல நிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆமா நம்ம இவங்களை தப்பா நினைச்சிட்டோம்ல, ஆனா அவங்க மாறி வந்துட்டாங்களே, நம்ம அவங்களோட தோற்றத்தை வச்சு அல்லது அவங்களோட பேச்சை வச்சு அவங்கள தப்பா நினைச்சிட்டோம்ல, இல்ல அவங்க மாறி வந்துட்டாங்களே அப்படின்னு நமக்கு அந்த ஒண்ணு அது இது வந்து தொத்திக்கிற மாதிரிதான் இருக்குது. அந்த நேர்மறை எண்ணம் அந்த இது ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா வந்து யதார்த்தம் அப்படி இல்லையே அப்படிங்கிறதுக்காக நான் இல்ல, அதை யதார்த்தம் இல்லைன்னா கிடையாது. அதாவது நான் இது எப்படி சொல்றது, இப்போ நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்களை வச்சு நீங்க வந்து பாக்குறீங்க, என்னுடைய அனுபவங்களை வச்சு நான் பாக்குறேன். எல்லாருமே ஒவ்வொரு இது வந்து இருக்கும். உண்மைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகே, நான் வந்து ஒரு ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்து எனக்கு நல்லவங்களா வந்து தெரிவாங்க. ஆனா அவங்க வந்து நல்லவங்களா இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அவங்க வந்து நாளைக்கு வந்து என்னை வந்து ஏதாவது ஒரு வகையில ஏமாத்த செய்யலாம், வழியை வந்து தரலாம். ஏன் நான் கூட வந்து மத்தவங்களுக்கு வந்து கெட்டது வந்து பண்ணலாம்.
அது வந்து யதார்த்தம் தான். ஆனாலும் எல்லாரும் வந்து விரும்புறது வந்து என்ன, அந்த ஒரு ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்கள் தான். அந்த மாதிரியான மனிதர்கள் தான் நம்ம வந்து சந்திக்கவும் நம்ம வந்து விரும்புவோம். ஆனாலும் எந்த கதையிலுமே வந்து முழுசா நீங்க வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியாது. ஒரு உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் குட்ங்கிற ஒரு அனுபவம் வந்து கிடைச்சிருந்தா கூட எல்லா கதைகள்லயுமே வந்து அந்த உணர்வு போராட்டமா இருக்கட்டும், ஒரு ஒரு அழுத்தமான சில விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே இருக்கத்தானே வந்து செய்யுது. எல்லாம் எனக்கு கேள்விக்காக கேட்டேன்னு ஒரே நான் இது ஒரு வந்து ஒரு 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 டிஃபென்சிவா நான் பேசல. ஒரு எனக்கு பட்டதை இல்ல நான் இல்ல இல்ல சொல்றேன். இல்ல அப்படி நானும் நினைக்கல. நானுமே வந்து இப்படி ஒரு கேள்வி வரக்கூடும்ல அப்படிங்கிறதுக்காக நான் அதை கேட்டேன். அதுதான் உண்மை. அப்புறம் வந்து இந்த கதைகள்ல வர்ற அந்த உவமைகள், அது வந்து நிறைய உவமைகள் சொல்றீங்க. ஆனா வந்து ஒரு ஒற்றுமை, பெரும்பாலான கதைகள்ல ஒரு என்னால சொல்லக்கூடியது ஒற்றுமை அப்படின்னா இந்த பறவைகள்ல வந்து ரொம்ப அதை குறிப்பிடுங்க. அதாவது எதை சொல்றதுனாலும் உதிர்ந்த இறகொன்று எழுத ஆரம்பித்தது அப்படிங்கிறது, அன்னப்பறவை மாதிரி அப்படின்னு சொல்றது, காகம் அதாவது கோபமா எல்லா எல்லா அதாவது எல்லா ஒரு செய்திய ஊர் ஃபுல்லா இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ரேடியோ அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க காகம் கவ்விய அந்த வடை கவ்விய காகம் அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் வந்து ஒரு குற்ற உணர்வை சொல்றப்ப வந்து காய்ந்த பறவையின் எச்சம் வந்து அப்படி துருத்திக்கிட்டு இருந்தது, அது கீழே உழுகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்புறம் மக்கள் கூட்டமா பஸ்ல ஏறுறதுக்கு தேனீக்கள் சூழ்ந்த தேன்கூடு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வை சொல்றப்ப கூட காது மடல்களுக்குள்ள பறவையின் இறகுகளை கொட்டியது மாதிரி அப்படிங்கிறீங்க. அப்புறம் கொக்கரிக்கும் சேவலாக இந்த மாதிரி பறவைகளை ரொம்ப இந்த புத்தகங்கள்ல அத ஒண்ணு சொல்லி ஆகணும். ஒரு கதையில இருக்கிற அந்த அந்த கேரக்டர் மாதிரி இன்னொரு கதையில வரவே இல்லை. எப்படி வந்து அந்த வேற 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 மாதிரிதான் இருக்கிறாங்க. அதாவது அதே அதே இஸ்லாமிய சகோதரர்கள் தான் இங்க இருந்து அங்க போய் வேலை பார்க்கறாங்க தான், அல்லது இங்கேயே ஏதோ கடை வச்சிருக்கிறாங்க தான். ஆனா அந்த குணம் கூட வேற வேற மாதிரிதான் இருக்குது. எதையுமே ஒப்பிட்டு சொல்ல முடியாது. என்னால சொல்ல முடிஞ்சதுன்னா இது இங்கேயும் வருது இங்கேயும் வருது இங்கேயும் வருதுன்னு சொல்றதானா பறவைகளை பத்தி நீங்க சொல்ற அந்த அந்த சொற்கள். இது வந்து இந்த ஓமைகள் வந்து உங்க ஊர் சார்ந்ததா, இல்ல பறவைகள் மேல உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இது அப்படிங்கிறது உண்டா? இந்த இல்ல ஓமானங்களை இது எனக்கே சொல்றது. புது. இது வந்து எனக்கே ஒரு புதுசான ஒரு அவதானிப்பா தான் நான் வந்து இதை நான் பாக்குறேன். ஏன்னா நான் யோசிக்கவே இல்லை. இப்ப இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க வந்து இதை வந்து அணியிருக்கீங்கிறது எனக்கு வந்து நான் இப்பதான் நானே யோசிச்சு பாக்குறேன். அப்படியே நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமா அது ஏதோ ஒரு இயல்பாவே வந்த மாதிரிதான் நான் நினைக்கிறேன். அது தீர்மானிச்சு நான் எதையுமே நான் செய்யல அந்த மாதிரி. இல்ல அப்படின்னா நீங்க வந்து அங்க வந்து ரொம்ப பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்களை தானே கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு, ஒப்பிட்டு சொல்றதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்ப அது உங்க ஊர் சார்ந்ததா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அதுதான். ஒருவேளை அந்த ஊரெல்லாம் அப்படி பேசுவாங்களோ, இப்படி சொல்றப்ப இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லி சொல்லுவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வந்து உங்க முகநூல் பக்கத்துல நான் போய் சில விஷயங்களை பாக்குறப்ப அதுல வந்து சீத்தம்மா கூத்துரு அப்படின்னு தெலுங்கு தலைப்புல ஒரு இது புத்தகம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அதே மாதிரி நீலி தொடர் ஆரம்பிக்குது அப்படின்னு அந்த போஸ்டர் மாதிரி போட்டிருந்தது. இப்ப இந்த அது வந்து அப்பனா தெலுங்கு மாதிரி தெலுங்குலயும் கதை எழுதுறீங்களா, இல்ல அது தமிழ்ல எழுதுற கதை தானா? அப்புறம் அந்த நீலி தொடர் அந்த பேரை கேட்கிறப்ப ஒரு ஒரு அச்சம் வருது. அது வந்து இந்த இந்த கதைகள்ல இருந்து வித்தியாசப்பட்டு வேற ஏதாவது பேய் பிசாசு அந்த மாதிரி ஏதாவது எழுதுறீங்களா? எழுதுறதுக்கான ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த தலைப்பை வச்சு நான் கேட்கிறேன். பேஸ்புக்ல இருந்தது அது அப்படிங்கிறதுனால கேட்கிறேன். முதல்ல வந்து நீலி பத்தி நான் சொல்றேன். நான் வந்து முகநூல்ல சிறுகதைகள் தொடரா எழுதிட்டு இருக்கும் போது 3வது கதையா தரிங்கிற ஒரு கதையை வந்து நான் ஆரம்பிச்சேன். அது வந்து ஒரு 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 3 பகுதி வரை நான் வந்து எழுதினேன். 4வது பகுதி தான் அந்த அந்த கதையோடைய முடிவு மாதிரி வரும். அது ரொம்ப கனமா இருந்தது. சோ என்னால அது வந்து வேணாம், கொஞ்சம் லைட்டா முயற்சி பண்ணுவோம். ஒரு அதாவது வேற மாதிரி அது என்னோட ஓன் வேல அது. ஆனா ரியாலிட்டியாவே பார்த்தா அந்த அந்த கதையோட போக்கு ஒரு கனமான போக்கா தான் வந்து அது இருந்தது. ஆனா எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. அந்த முடிவுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. சரி வேற ஏதாவது ஐடியா தோணும், நம்ம இந்த கதையை வந்து மாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த 3 அத்தியாயத்தோட அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணேன்.
இருந்தாலும் வந்து சில பேர் கேட்டாங்க எதுக்கு அது வந்து முடிக்காமயே விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இல்ல நான் முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நண்பர் வந்து என்னை வற்புறுத்தினதுனால 4வது அத்தியாயமா நான் எழுதினேன். ஆனா அந்த 4வது அத்தியாயத்துல அந்த கதை முடியல, இன்னும் தொடருது. அப்புறம் வந்து மறுபடியும் அதே முடிவுல தான் நான் தொங்கிட்டு நான் இருக்கிறேன். வேற முடிவே எனக்கு தோணவும் மாட்டேங்குது. அதனால மறுபடியும் ஸ்டாப் பண்ணேன். இதெல்லாம் போயிட்டு இருக்குது. இந்த ஒரு தடவை உள்ளூர் காசும் வந்த அப்புறம் இப்ப கேலக்ஸி உரிமையாளர் பாலாஜி அண்ணா அவங்க வந்து ஆஹ், என்னை தொடர்பு பண்ணாங்க. அப்போ நான் என்னன்னா முகநூல்ல ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒண்ணு எழுதியிருந்தேன். அதை வாசிச்சுட்டு நம்ம கேலக்ஸி தளத்திலே நீங்க ஏதாவது தொடர் வந்து எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டாங்க. அப்போ எனக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆனிச்சு. அந்த தரிங்கிற கதையை வந்து நம்ம வேற பேட்டர்ன்ல வந்து ஏன் கொண்டுட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணல் வந்து இருந்துச்சு. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொடர் தான் நீலி. ஆனா இந்த தரிங்கிற கதை வந்து நீலியில சில அத்தியாயங்கள் ஒரு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு பகுதி வந்து ஒரு நிகழ்காலம் மாதிரி, மற்ற இன்னொரு பகுதி வந்து அந்த தறிக்கதை வந்து வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் நீலி. ஆனா விதி வந்து வலியுது. இந்த நீலி வந்து போயிட்டு இருக்கு. திடீர்னு 2024 நினைக்கிறேன். ஆமா, 23. ஆமா, அப்போ வந்து இந்த ரமலான் போயிட்டு இருந்துச்சு, நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுச்சு. ஏன்னா அவங்க கேலக்சில என்ன பண்ணாங்க, வாரத்துல 2 முறை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திங்கள் வெள்ளி நான் நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு. ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தமா இருந்ததுனால அவங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த நோன்பு வந்து முடியட்டும், அதுக்கப்புறம் நான் நீலிய வந்து தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்புறம் பாலாஜி அண்ணன் என்ன பண்ணாரு, சரி நீங்க அப்போனா நீங்க முடிச்சுட்டு நீங்க கொடுங்க, நம்மளே வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம் நாவலா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னாரு. ஆனா என்னாச்சுன்னா அந்த இதை நான் அப்படியே விடுற மாதிரி ஆயிடுச்சு. என்னால அதுல உட்கார முடியல, மறுபடியும் அப்படியே அது நிக்குது. இதுதான் நீலியோடைய கதை. சீத்தம்மா கூத்துரு அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்ம எழுத்தாளர் மதுமிதா இருக்காங்கல்ல, இந்த ஒரு தடவை உள்ளூர் காசு அந்த பின்னாட்டியில கூட அவங்க சில சின்ன குறிப்பா சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து தன்னுடைய யூடியூப் சேனல் காற்று வெளியில ஜெயமோகனுடைய அந்த மேகம் இந்த மேகம் அந்த ஒரு குறுநாவலை வந்து வாசிச்சுட்டு இருந்தாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அது கேட்கும் போது எனக்கு சில விஷயங்கள் தோணிக்கிட்டே இருந்தது. டக்குன்னு அப்படி ஆரம்பிச்ச ஒரு தொடர் தான் சீத்தம்மா கூத்துரு. அதுவும் நான் எஃபில தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கதை என்னன்னா, அந்த அந்த மேகம் இந்த மேகம் நீங்க வாசிருந்தா கண்டிப்பா வாசிருப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அது வந்து ஒரு ஆந்திரா பேக்ராப்ல வந்து நடக்கும். ஒரு 1960s அப்போ உள்ள சினிமா பேக்ரவுண்ட்ல அந்த கதை வந்து போகும். அந்த ஆந்திரா பேக்ரவுண்ட் அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் குண்டூர்னு சொல்லிட்டு வரும். அந்த குண்டூர்னு சொல்லிட்டு கேட்டோடனே எனக்கு சில விஷயங்கள்லாம் வச்சுட்டு நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சதுதான் சீத்தம்மா கூத்துருங்கிற ஒரு தொடர். அதை நான் ஃபுல்லாவே முடிச்சுட்டு அதைத்தான் ஒரு ஒரு தடவை உள்ளூர் காசு அடுத்து ஒரு குறுநாவலா கொண்டு வந்திருக்க வேண்டியது. ஆனா அதுல வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணலாமே, ரொம்ப ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்துல அதை முடிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு அவங்க மதுமிதா அம்மா கூட சொன்னாங்க, இதுக்கு கொஞ்சம் நீங்க வர்ணனைகள் எல்லாம் கூட்டி நீங்க எழுதுனா இது இன்னும் கூட நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எனக்கு யோசனை சொன்னாங்க. அதுக்காக நான் அப்படியே அதை நான் வெளியிடாம அப்படியே நான் வச்சிருந்தேன். இந்த 2024 ஃபுல்லா எனக்கு இந்த கதைகள்லயே வந்து ஓடுனுச்சு. எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாவும் இருந்தது. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2025 நம்ம எதுவுமே எழுதக்கூடாதுங்கிற ஒரு முடிவுல நான் வந்து இருந்தேன். அப்போ நடுகள்ல கடைசியா யாக்கூப் வீடுங்கிற ஒரு கதை வெளியானுச்சு. அதுக்கப்புறம் ஜனவரியில வரிசையா அதை ஒரு 4-5 மாசம் நான் அவங்களுக்கு நான் அனுப்பிட்டு இருந்தேன் கதைகள். அந்த யாக்கூப் வீடுக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்து இருந்தது.
அப்போ வந்து நம்ம வாமுகம் சார் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் உங்ககிட்ட இருந்து கடைசி நிமிஷம் வரையும் ஜனவரிக்கு வந்து கதை வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன், வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு அது கொஞ்சம் ஃபீலா இருந்தது. சோ நான் கேட்டேன், உங்களுக்கு வந்து ஆட்சேபணம் இல்லைன்னா சீத்தம்மா கூத்துருங்கிற ஒரு கதை வந்து இருக்கு, அதை நம்ம தொடரா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பிப்ரவரியில இருந்து அந்த கதை இப்போ போயிட்டு இருக்குது. அதுதான் அதோட பின்னணி. அதாவது இந்த முகநூலும் இணைய அந்த புத்தகங்களும் வந்து ரொம்ப உங்களுடைய அந்த வளர்ச்சியில இந்த புத்தகம் உங்களுடைய கதைகளை எல்லாம் வெளியிடுறதுல ரொம்ப பெரிய பங்கு ஆற்றி இருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஆம், இப்ப நான் வந்து நீங்க மதுமிதா அவங்கள பத்தி சொன்னீங்க. அவங்க அவங்க உங்களோட அந்த சிறுகதை காதலன் அப்படிங்கிற அந்த ஆமா, அவங்க கதையை வாசிச்சாங்க. ஆமா. அவங்க படிச்ச அந்த கதையை நான் கேட்டிருக்கிறேன். அது உண்மையுமே அதாவது அஹ், கடைசி வரைக்கும் அந்த குழந்தையோட அப்பா தான் அவ அம்மா தான் அந்த குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி போய் கடைசியா அழகான ட்விஸ்டா இருக்கும் அது. அந்த மாதிரி சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சு ரெண்டு மூணு கதைகள் நான் இப்ப படிச்சதுலயும் இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாஷ்பேக் கதையா சொல்றது அப்படிங்கிறது ஒரு ஒரு அந்த மாதிரி ரெண்டு மூணு கதை அந்த பால் கொலக்கட்டை பத்தி சொல்லியிருக்கிற கதையெல்லாம் பிளாஷ்பேக் கதையா இருக்கும். அந்த மாதிரி கதை. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து முன்னாடி ஒரு கேரக்டர் சொல்றீங்க, அது அது அந்த பால் கொலக்கட்டைக்குள்ள அதுக்கு கூட அது அப்படிதான். முன்னாடி ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் தான் அந்த கதையோட ஹீரோவான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு அங்க இருந்து ஒரு ஒரு சின்ன முடிச்சு எடுத்துக்கிட்டு வேற கதைக்கு போயிடுறீங்க. அந்த அது அப்படியே நின்றுது. அவங்க அந்த 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 முடிச்சு அதுல ஆரம்பிச்சு அப்படி போயிடுறீங்க. அப்புறம் அந்த தங்கங்கள் கூட அப்படித்தான். இவரோட கதையை நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல அந்த பெரிய இவங்க பெரிய பெரியவங்க சின்ன பெரிய சகோதரர் சின்ன சகோதரன் வந்ததை வச்சு அப்படின்னு அந்த தங்கங்களை சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி அது அது ஒரு பாணி உங்கள்கிட்ட இருக்குது. இப்ப பெரும் ஒரு 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 7-8 கதைகள்ல நான் அதை பாருங்க, அது உங்களோட பாணியா எனக்கு தோணுது. ஒரு ஒரு இதா தொடங்குறீங்க, அங்க ஒரு கேரக்டர் வருது, நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்ப இவங்கதான் கதையோட நாயகம் அப்படின்னு நினைச்சு படிச்சுட்டே இருக்கிறப்ப அங்கே ஒரு இடத்துல அது கொஞ்சம் இடத்துல டக்குன்னு அது கட்டாயி வேற ஒரு கதை புதுசா அப்படி வந்துருது. அந்த மாதிரி அது ஒரு பாணியா வச்சிருக்கிறீங்க நீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ரொம்ப அழகா இருக்குது. அப்புறம் வந்து இந்த நீங்க வந்து மற்றவர்களோட கதைகளை இந்த கேலக்சி கேலக்சின்னு தான் நினைக்கிறேன், அந்த வீடியோ இதுல மற்றவர்களோட கதையை விமர்சனம் பண்ணி சொல்றீங்க. அப்ப நீங்க மற்ற கதைகளை சொல்றப்ப பெரும்பாலும் நகைச்சுவையான கதைகள் அந்த மாதிரி கதைகளை எடுத்து சொல்றீங்க. நான் அதை கேட்கிறப்ப இவர் கதையை யாராவது சொன்னா இப்படி நகைச்சுவையா சொல்றதுக்கு இதுல நிறைய இருக்குமா நிறையா அப்படின்னு தோணுது. நீங்க ஆனா ரொம்ப நகைச்சுவை படிக்கிறப்ப அதுல ரொம்ப ஈர்த்து அப்படி இது பண்றீங்க. இந்த கேள்வியை கேட்கறதா சரியானு தனக்கு தோணல. அதாவது அந்த கதைகள்லாம் மற்ற மற்ற எழுத்தாளர்களோட கதைகள் எல்லாம் நிறைய படிக்கிறீங்க, அதை விமர்சனம்னு சொல்லக்கூடாது, திறனாய்வு பண்றீங்க. விமர்சனம்னா நம்ம நம்ம இதுல வந்து குறை சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால திறனாய்வு பண்ணி சொல்றீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு வந்துடாதா? இப்ப நான் உங்க கதையில நிறைய படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி படிக்கிறப்ப நான் எழுத ஆரம்பிச்சேன்னா உங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு வந்துடும் தானே. எனக்கு ஒரு செய்தியை நான் யோசிச்சா கூட இத அவர் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாரு இந்த விஷயத்த அப்படிங்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடாதா? நீங்க நிறைய பேரு நீங்க உங்க எழுத்து மற்றவங்களும் பாராட்டுற மாதிரி நீங்களும் மற்றவங்க எழுத்த ரொம்ப இதெல்லாம் சொல்றீங்க, பெருமையா படுத்தி சொல்றீங்க. அப்ப அந்த எழுதுறப்ப உங்கள்கிட்ட நான் கேட்க நினைச்சது அதுதான். ரொம்ப குறுகிய காலம் தான், ஆனா நிறைய எழுதியிருக்கீங்க, நிறைய கதைகள் எழுதியிருக்கீங்க. இப்ப நீங்க பேசுறப்பதான் தெரியுது அதுவே உங்களுக்கு ஒரு அழுத்தமா ஆயிருக்குது அப்படின்னு அப்படிங்கறத புரியுது. நான் இதை ஒரு ஒரு வியந்துதான் பார்த்தேன். ஒரு 21 22க்கு அப்புறம் தான் கதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த 25க்குள்ள எனக்கு தெரிய நான் பார்த்த இந்த 3 புத்தகங்கள், அப்புறம் நீங்க உங்கள்கிட்ட இருந்த வாங்கின சில லிங்க்ஸ் அந்த இதுக்குள்ள எல்லாம் போய் பார்த்தா நிறைய கதைகள் எழுதிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளவு அது வேலையும் பாக்குறீங்க, இங்க இருந்து அங்க போய் இருந்து வேலை பாக்குறீங்க அப்படிங்கிறப்ப எப்படி இப்படி முடியுது அப்படின்னா, ஆனா அது உங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தமா தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க இப்ப பேசுறதுல என்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனால உங்கள்கிட்ட இது எப்படி எழுதுறீங்க அந்த டிப்ஸ் கொடுங்களேன்னு நாங்க கேட்க முடியாது. ஆனா வந்து நிறைய எழுதி இருக்கிறீங்க, எல்லாமே எளிமையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. என்னோட கேள்வி இதுதான், இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாதா உங்க எழுத்து? அவங்க எழுத்து அப்படி அவ்வளவு இதா படிக்கிறப்ப? இல்ல, அப்படி ஆகாது. அதாவது என்னன்னா, அதுல நான் கொஞ்சம் தெளிவா தான் இருப்பேன்.
கொஞ்சம் அதாவது ஒரே ஒரு ஆளை வந்து குறிப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது குறிப்பிடலாமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா இது நடந்தது, அதனால நான் சொல்லிதான் ஆகணும். உம் நம்ம எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் இருக்காரு இல்லையா? அவருடைய கதை வந்து நான் ஒரு கதை காலச்சுவடுல வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் அவரோட கதைன்னா அதுலதான் ஒரு கதை வந்து நான் வாசிச்சேன். அதை வாசிக்கும் போதுதான் எனக்கு வந்து ஓகே, இந்த பேட்டர்ன்ல கூட நம்ம வந்து எழுதலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கிடைச்சது. சோ அந்த ஒரு பேட்டர்ன்ல வந்து நான் ரெண்டு கதை ஏதோ ஒரு, ஆனா கதை என்னோடது, பாணி என்னோடது. ஆனா அந்த அந்த ஒரு ஏதோ ஒரு தாக்கம் வந்து இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் கதை வரும்போது பெருசா எதுவுமே தெரியல. ரெண்டாவது கதை அந்த மாதிரி எழுதும் போது ஒரு நண்பர் எழுத்தாளர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப க்ளோஸா பழகுவாரு. மச்சி, இது வந்து நீ என்னாச்சு, நீ நல்லா தானே எழுதிட்டு இருந்த, இப்போ வந்து ஏதோ ஒரு ஒரு மாற்றம் வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும் போதுதான் எனக்கு அந்த மண்டைக்கே உரைச்சுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளவுதான். அந்த அந்த ஒரு தாக்கம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன்னு தான் நான் சொல்லணும். இந்த கதை நீங்க சொன்னீங்க, கேலக்ஸி, இதுதான் நான் வாசிச்சுட்டு இருக்குது. அந்த நேரத்துல எனக்கு எது கண்ணில் படுற கதை மட்டும்தான் நான் இது பண்றது. அதாவது இவங்களோட கதையை நம்ம வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இன்னொன்னு சிறுகதை தான் வாசிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அது கொஞ்சம் நான் ரொம்ப ஏதோ ரொம்ப நீண்டு பேசுற மாதிரி இருக்கிறதுனால, நிறைய அந்த காணொலியோட அளவு வந்து ரொம்ப நீளமா போயிடுதுங்கிறதுனால குறுங்கதையா நம்ம வந்து பேசலாம்னு சொல்லிட்டு தான் சமீபத்துல பகிர்ந்த எல்லாமே குறுங்கதையா தான் நான் பார்த்தேன். அப்போ அந்த குறுங்கதையா வாசிக்கவும் ஈஸி, சொல்றதுக்கும் ஈஸி. நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்திலேயே சொல்லிடலாம், ஈஸியாவும் வாசிச்சிடலாம்ல. அதனாலதான் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த குறுங்கதை எதோ நான் வாசிச்சேன்னா எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னொன்னு, நீங்க இந்த நகைச்சுவை பத்தி சொன்னீங்க. நீங்க வாசிங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அது நகைச்சுவை கதையான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. சொல்வானத்துல கடன்காரன்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு வந்தது. ஓகே, அந்த கதை கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கும். நான் எழுதின வகையில ஐ திங்க் அது மட்டும்தான் கொஞ்சம் நகைச்சுவையான கதைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்ப நான் தவறா சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த கதையை நான் படிக்கவே இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய படிச்சுட்டேன். அது இப்ப எனக்கு வந்து நிறைய படிச்சதுனால எந்த கதையும் ஓரளவுக்காவது சொல்லி கேட்கறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது உங்களோட கலந்துரையாடினதுல. இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாம் உங்க தோழர்கள் யாராவது வந்திருந்தா, உங்க கதையை படிச்சவங்க இருந்தா, அவங்க ஏதாவது கேள்வி கேட்கவோ அல்லது அவங்க அதை பத்தி சொல்லவோ வாய்ப்பா இருக்கும். அப்படிங்கறதுனால இந்த இந்த இத நேர்காணல முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நானு. ரொம்ப மகிழ்ச்சி மிக்க உங்களோட மகிழ்ச்சி நம்ம பேசுனதுலயும். அருமையான கேள்வி. உங்களுடைய இதெல்லாம் படிக்க கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ஆசிரியர், மிக்க மகிழ்ச்சி. நிறைய நேரம் எனக்காக செலவழிச்சிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க மேம். ஒரு சுனாமி மாதிரி ஆழ் மனதுல இருந்தது எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு வந்து கரையில போட்டதா தான் நான் நினைக்கிறேன். நம்மளோட நேற்றைய ரிஹர்சல் மீட்டிங்கே 20 நிமிஷம் போச்சு. அந்த அளவுக்கு சிறப்பா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி மேம். குழுவுல யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தா கேட்கலாம். குமரேசன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்காங்க? ஒரே நிமிஷம். வணக்கம். நல்ல வார வாரம் நம்ம சிறப்பான செவ்வாய்க்கிழமை மாலைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் மாறுபட்ட சந்திப்பாகவும் அமைஞ்சு, சொல்லப்போனா இறைவனுடைய கேள்விகள் ஏன் தனித்துவம் பெறுகின்றன, தயங்காத கேள்விகளாக இருக்கிறது. தயக்கம் இல்லாம உங்ககிட்ட என்ன கேட்க விரும்பினாங்களோ அதை வந்து கேட்க. ஏன்னா நான் ஊடக உலகத்துல இருக்கனால பத்திரிகையாளர்கள் கூட எப்படி தயங்கி தயங்கி ரொம்ப வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து ஆனா பதிலையும் வாங்கிடணும். ஆனா எதிராளி வந்து யார்கிட்ட கேட்கிறோமோ அவர் வந்து பதுங்கிடக்கூடாது அல்லது மறுத்தரக்கூடாதுங்கிற கவனத்தோட சொற்களை கையாளும். அதுக்கே ஒரு பயிற்சியை கூட எடுப்போம். ஆனா இறைவி அப்படிலாம் கருதலை.
அவங்க மனதுல இந்த ஒரு குறிப்பிட்ட படைப்பு ஒட்டுமொத்தமா அவங்க படைப்புகளை பற்றி அவங்களோட பார்வை, ஏன் நகைச்சுவை இல்லை, ஏன் பெண்களை பற்றி நீங்க சொல்லல, பெண்களின் வழிகளை பற்றி நீங்க பதிச்சல, ஆண் முழுக்க முழுக்க இப்படி நல்லவரா தான் இருக்க, கதாநாயகன்னா இப்படி 100% நல்லவரா தான் இருக்கணுமா, அப்படி இந்த மாதிரியான கேள்விகளை வைக்கிறது இருக்குல்ல, அது நிச்சயமா ஒரு திறனாய்வினுடைய ஒரு ஒரு மகுடத்தனம் தான் சொல்லணும், மகுடம். அதுக்காக நான் இறைவி அவர்களை மனப்பூர்வமா பாராட்டுறேன். இது இன்னும் இந்த குழுவில் இருக்கிற இதே போன்ற தொடர்ந்து நேர்காணல் செய்து கொண்டிருக்கிற மற்ற குழு தோழமைகளுக்கும் மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும்னு நான் நிச்சயமா நம்புறேன். அடுத்து இத்ரீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல சும்மா முதல்ல ஒரு கேள்வி கேட்டுற அவரை கொஞ்சம் கருத்து சொல்றேன், மறுபடியும் இன்னொரு அடுத்த கேள்விக்கு வர்றேன். நீ இப்பவும் அமீரகத்துல இருந்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? என்னங்கய்யா? இல்ல இப்பவும் நீங்க அமீரகத்துல இருந்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. சரி சரி, அப்ப இந்த நேர்காணல் கூட அப்ப அங்க இருந்து தான் பேசிட்டு இருக்கிறீங்க? ஆமா, அப்படித்தானே? சரி. ஆமா. இப்ப நான் அடிப்படையில படைப்புகள் குறித்து சொன்ன கருத்துக்கள்ல இருந்து தான் நானும் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா நான் படைப்புகளை நேரடியா படிக்காம கருத்து சொல்றேங்கிறது இடமையற்ற இதாக. ஆனா நீங்க 2 பேரும் உரையாடிக்கிட்டதுல இருந்து நான் வாங்கிக்கிட்ட சில செய்திகள் இருக்குல்ல, அதுல இருந்து சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இந்த உங்களோட கவிதை ஒண்ணு நீங்க வாசிங்க, அவங்க தான் வாசிச்சு காட்டினாங்க நினைக்கிறேன், முதல் கவிதை. அதுல வெளிப்படையா அந்த ஒரு எப்படி இந்த சமூகம் அப்படி இருக்கு, எங்க மத சண்டை போடுறான், ஜாதி சண்டை போடுறான் அப்படிங்கிற அந்த விஷயத்த பற்றிய ஒரு அந்த வயதுக்கே உரிய கோபத்தோடையும் கூட அது இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா அது போல அடுத்தடுத்து உங்க படைப்புகள்ல இந்த சமூகம் பற்றிய அரசியல் பற்றிய விமர்சனம் இருக்கா எனக்கு? ஏன்னா அவங்க அப்படியான கேள்விகள் அவங்ககிட்ட இருந்து வரல அந்த படைப்புகளை பற்றி. அதனால அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் ஒண்ணு. அடுத்து அமர், உங்க இந்த இஸ்லாமிய சமூக சார்ந்த படைப்புகள் வர்றதுங்கிறது இயல்பு. நம்ம எந்த சூழல்ல வாழ்றோமோ, எதை நிறைய நம்ம அனுபவிச்சு உள் வாங்கிட்டு இருக்கிறோமோ பார்க்கிறோமோ அது படைப்புல வரணும். சொல்ல போனா அதுதான் வருங்கிறது ஒரு பக்கம், அது நிறைய வரணும். பல பல விஷயங்கள் அப்படியே கூட இன்னும் வராம இருக்குங்கிறதான இந்த சமூக உண்மையா இருக்கு. அதனால அதுல ஒன்றும் இல்லை. ஆனா அதே நேரத்துல அந்த சமூக அமைப்புக்குள்ளேயே இந்த சிறகடிக்க விரும்புகிற ஆனா சிறகடிக்க முடியாமலே இருக்கிற குறிப்பாக பெண்கள், மறுபடியும் அங்கதான் வர வேண்டியது. என்ன அவங்க ஏற்கனவே சிறகடிக்க முடியாம போனது போக முகம் காட்ட முடியாத நிலைமையும் கூட நான் உங்களுக்கு புரியும். என்ன அப்படியான சூழல்கள்ல அந்த பெண்ணுடைய அந்த சிறகுகள் முடக்கப்பட்டிருக்கல, அதை பற்றிய கோபங்கள் உங்க படைப்புகள் இருக்கா, இருக்கணுங்கிற விருப்பத்தோட அப்படி இருக்காங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். 2வது இது. அடுத்து சமூகத்துல என்ன மாதிரியான எதிர்வு இஸ்லாமிய சமூகத்துல உறவினர்களிடையே உங்களுடைய வயதொத்த இஸ்லாமிய சகோதரர்களிடையே கூட எப்படிப்பட்ட எதிர்வினைகள் உங்களுடைய படைப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்புறம் ஒரு கருத்து நான் கருத்தாவே சொல்லிடுறேன். அதாவது ஒரு எம்ஜிஆர் சினிமா பத்தி சொல்லுவாங்க, எம்ஜிஆரை முழுக்க முழுக்க நல்லவரா காட்டுறதுக்காகவே முழுக்க முழுக்க கெட்டவரா நம்பியாரை கொண்டு வருவாங்க. நம்பியாருடைய உச்சியில இருந்து கால் துண்டு வரல் வரைக்கும் ஒரே அயக்கத்தனமா இருக்கும். ஆனா எம்ஜிஆருக்கு முழுக்க 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 ஒரு பொன்மன செம்மலா இருப்பார். இப்படி அது ஒரு அப்படிதான் அது மக்களையும் அதனால முழுக்க இப்படி ஒரு தங்கமான மனுஷனா அப்படிங்கிற இது ஏற்ப அதனுடைய அரசியல் தாக்கங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வாழ்க்கையில அவங்களே சொன்னது போல யாருமே அப்படி இருக்கிறது இல்லை. என்னுடைய அழுக்கு எனக்கு தெரியும்ல, தனிப்பட்ட முறையில் சொல்றதா இருந்தா என்னுடைய பலவீனம், அந்த பலவீனத்தை எவ்வளவு குறைக்க முடியுமோ அதுக்கான போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது தானே. ஆனா அந்த மாதிரி ஒரு முழுக்க முழுக்க நீங்க சொன்னீங்க, உங்க பதில இருந்து சொல்றேன், கெட்டவர்களே படைக்கக்கூடாதுன்னு இல்லை, இன்னொரு இதுல அவர் கெட்டவர்களையும் படைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒருத்தர் கெட்டவராகவும் படைக்க வேண்டியதில்லை, நல்லவராகவும் படைக்க வேண்டியதில்லை, இரண்டும் கலந்த பாதி மிருகம் பாதி
கலந்து செய்த மனிதர்களாக இருக்கிற போது ஏன் அப்படியான கதாபாத்திரம் இன்னும் நெருக்கம் உங்களுடைய கதைகளுடைய உண்மைத்தன்மையை நீங்க விவரிக்க விரும்புகின்ற அந்த சமூக நிலைமையை இன்னும் நெருக்கமாக உணர வைக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வைக்கிறேன். மற்றபடி அது மாதிரி உங்களுடைய படைப்பு பற்றிய இப்ப இங்க இந்த குழுவுல அவங்க தருணாவை செய்து ஒரு பக்கம், ஆனா உங்களுக்குன்னு அந்த உங்களுடைய படைப்புகளை குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு, திறனாய்வு செய்வதற்கு, விமர்சனங்களை முன்வைப்பதற்கு ஒரு தளம் அல்லது ஒரு குழு என்பது போன்ற தொடர்புகள் இருக்கிறதா? அவ்வளவுதான். நிறைய கேள்வி கேட்டேன். அது மாதிரி முகநூல்ல எழுதுறத ஒரு சாதாரணமா சொல்லுவாங்க, ஆனா என்ன அதுல போயிட்டு, ஆனா முகநூலில் அறிமுகமாய் இப்படி ஒரு முன்னணிக்கு வந்திருக்கீங்கிறத நான் முக்கியமான வளர்ச்சியா பார்த்தேன். நன்றிங்கய்யா. சிறப்பான கேள்விகள். முதல் கேள்வி நிச்சயமா அரசியல் சார்ந்த கதைகள் எழுதணுங்கிறது என்னோட நீண்ட கால ஒரு ஆசையாவே விருப்பமாவே இருக்கு. நிச்சயமா அந்த மாதிரி கதைகள் தான் எழுதணுங்கிற ஒரு முனைப்புலயே நான் இருக்கிறேன். அந்த மாதிரி கதைகள் விரைவிலே நான் ஏதாவது முயற்சி பண்ணுவேன். அந்த கதைகள் வரும், அது அவசியமானதும் கூட. என்னோட அதாவது அந்த அரசியல்ங்கிறது நான் பேசணுங்கிறது தான் ஆரம்பிச்சேன். இன்னொன்னு நான் நடுவுல கூட அவங்க இறைவி அம்மாட்ட பேசும்போது சொன்னேன், பாலாஜி அண்ணன் அந்த நீதி தொடர் ஆரம்பிச்ச ஒரு சம்பவம் முகநூல்ல ஒரு 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 அரசியல் சார்ந்த ஒரு ஒரு தொடர் மாதிரிதான் ஒண்ணு ஆரம்பிச்சேன். அதை பார்த்துட்டு தான் அந்த தொடரை அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் அதுல எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. இன்னொன்னு அதுக்கு நிறைய உழைக்க வேண்டியது இருந்தது. நம்ம ஒரு ஒரு அரசியல் சார்ந்து நம்ம ஒரு கதை எழுதும் போது அதுல நிகழ்காலத்துல இருக்கிற எல்லா தரவுகளையும் நம்ம சேர்க்கணும், அதுக்காக நேரம் ஒதுக்கணும். இந்த மாதிரியான முயற்சி எல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா அது 100% ஒரு ஒரு உண்மைக்கு நெருக்கமானதா இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமா இருந்துச்சு. அதுக்காகவே நம்ம காலம் எடுத்துக்கிட்டு நம்ம அதை செய்யலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டிதான் அரசியல் கதைகள் எழுதுறது கொஞ்சம் தள்ளி போயிருக்குன்னு தான் சொல்லணும். நிச்சயமா நான் எழுதுவேன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இது கேட்டதும் அதுக்கு ஒரு தூண்டுகோலா அமையும். இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது அந்த எண்ணத்தை பலப்படுத்துறதுக்கும் தூண்டுறதுக்கும் உதவியா தான் நான் பாக்குறேன். இன்னொன்னு பெண்களை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இஸ்லாமிய பெண்களை பத்தி, அதாவது அவங்களுக்கு இருக்கிற அதாவது அவங்க மீது திணிக்கப்படுற நடைமுறை சிக்கல்கள், அந்த ஒடுக்குமுறை, இதெல்லாம் கதைகள்ல நான் அங்கங்க நான் சுட்டி காமிச்சிருக்கேன். என்ன ஒரு விஷயம்னா, நான் முன்னாடி அவங்க இறைவி அம்மாட்ட சொன்னது என்னன்னா, அந்த முதல் சிறுகதை தொகுப்புல ஒரு 2 கதைகள் ஒரு பலமா அந்த விஷயத்த பேசுற மாதிரிதான் இருக்கும். அதாவது அந்த நேற்று இல்லாத மாற்றம்ங்கிற அந்த சிறுகதை நான் எழுத ஆரம்பிச்சதே ஒரு ஒரு இஸ்லாமிய பெண்களுக்கான கல்வி முன்னாடி எப்படி மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு இதை நான் சொல்ல விரும்பினேன். அது ஒண்ணு. இன்னொன்னு, நேற்று இல்லாத மாற்றம், அதுல இஸ்லாமிய பெண்கள்கிட்ட இருக்கிற அறியாமை என்ன, ஒரு தரப்புல இருக்கிற அறியாமை, இன்னொரு தரப்பு அதாவது கொஞ்சம் நம்ம நல்லா படிக்கணும், முன்னேறணும், ஆனா அந்த குடும்பத்துல உள்ளவங்க எப்படி அதை மட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 2 தரப்புலயும் உள்ள விஷயங்களா அதை நான் பதிவு பண்ணியிருப்பேன் அந்த கதையில. அப்புறம் இன்னொரு இது என்னன்னா, படிச்ச பொண்ணும் ஃபாரின் மாப்பிள்ளையும் சொல்லிட்டு ஒரு சிறுகதை. அதுல இஸ்லாமிய பெண்கள் படிக்க வச்சிருக்காங்க. ஓகே, அது ஒரு ஒரு ஆசைக்காகவோ விருப்பத்துக்காகவோ இல்ல ஒரு கௌரவத்துக்காகவோ, இப்ப சமீப காலத்துல ஒரு கௌரவத்துக்காகவே பல விஷயங்கள் பண்றோம் இல்லையா, ஒரு ஆசைக்காக பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி படிக்க வச்சிருக்காங்க. படிக்க வச்ச அப்புறம் அந்த பெண்களுடைய நிலைமை என்னவா ஆகுதுங்கிற ஒரு பதிவாதான் அந்த கதையை நான் எழுதினது. அது வாசல் சாலையில பிரசுரமா இருந்துச்சு. அந்த கதையில என்ன சொல்லியிருப்பேன்னா, அதாவது ஒரு ஒரு படிச்ச பையனுக்கு படிச்ச பொண்ணை தேடுறாங்க. அப்ப தேடும் போது படிச்ச பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான். அதை ஒரு கௌரவமா அவனு நினைக்கிறான், அந்த குடும்பத்துல உள்ளவங்களும் நினைக்கிறாங்க. ஆனா கட்டா மட்டும் போதும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுல எப்போ மத்த பெண்களை மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உளவியல் பேசுற ஒரு கதையா தான் அந்த கதையை நான் பதிவு பண்ணினேன்.
சோ அதுல இருந்து அதுலயே வந்து ஒரு கதாபாத்திரமும் வந்து சொல்லும். அதாவது ஒரு ஒரு பெரியவரோட கதாபாத்திரம் வந்து வரும். அவரு தன்னோட பேத்தியை வந்து படிக்க வச்சிருப்பாரு. இதே மாதிரி வந்து ஒரு ஒரு படிச்ச பையனுக்கு வந்து கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ அவர் வந்து ரொம்ப ஒரு விசனப்பட்டு இவங்களுக்கு படிச்ச பொண்ணு மட்டும் வேணுமாமா, ஆனா படிச்ச பொண்ணு வந்து வேலைக்கு மட்டும் விட மாட்டாங்களாமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கதை வந்து முடிகிற மாதிரி வந்து இருக்கும். அதை நான் அந்த கதையில வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இது வந்து 2வது கேள்விக்கான ஒரு பதிலா இருக்கு நான் நினைக்கிறேன். மூணாவது கேள்வி என்ன கேட்டீங்கன்னு மறந்துடுச்சு. மன்னிக்கன், என்னோட பதில் கொஞ்சம் நீண்டு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அதான் நல்லவரும் கெட்டவருமாக கலந்த மனிதர்களை பார்த்து. அதாவது என்னுடைய எந்த கதையிலுமே எல்லாருமே அதாவது அந்த ஒரு பிரதிபலிப்பு வந்து எல்லாருமே நல்லவங்க மாதிரி வந்து இருந்தாலும் அதுல எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறது இல்ல. சூழல்களும் வந்து எதிர்மறையா இருக்குது. அப்படிதான் நான் பாக்குறேன். அதாவது ஒரு நல்லவங்களா இருந்தாலும் சரி, அது அவங்க வந்து யதார்த்தத்துக்கு நெருக்கமானதான் இருக்கும். அதாவது டிராமாட்டிக்கா நான் எதுவுமே எழுதலைங்கிற ஒரு விஷயத்த நான் நம்புறேன். அதாவது நல்லவங்களாவே காமிக்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப எம்ஜிஆருக்குன்னே ஒரு கதையை வந்து உருவாக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கதை கூட நான் வந்து உருவாக்கவே இல்லை. இது வந்து கதாநாயகனுடைய பாத்திரம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இன்னொன்னு, அந்த நாயகர்கள் வந்து சில கதைகள்ல வந்து மாறுபட்டும் வந்து இருக்கிறாங்க. ஒரு ஒரு தங்கங்கள்ங்கிற ஒரு கதையில வந்து ஒரு அந்த அந்த ஒரு கதாபாத்திரம் வேற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி முன்பணியும் பின்மறையும் அந்த ஒரு கதையில ஒரு இணைநாயகனா ஒரு பாத்திரம் வரும். அது வந்து ரொம்ப நெகட்டிவ் ஷேடான ஒரு இதுதான். இந்த மாதிரி சொல்லலாம். இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். அடுத்த கேள்வி உங்களுக்கான அந்த படைப்புகளை குறித்த விவாதிப்பதற்கான குழுன்னு உங்களுக்கு வட்டத்துல இருக்காங்களான்னு புரியலைங்கய்யா. இல்லையா? உங்களுடைய படைப்புகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்றதுக்கு, விமர்சிக்கிறதுக்கு அந்த மாதிரியா உங்களுக்குன்னு ஒரு இலக்கிய குழு வட்டம் அந்த மாதிரி இருக்கா? அவங்களோட பகிர்ந்து கொள்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்க விரும்புனேன். அடுத்து உங்களுடைய சமூகத்துல எதிர்வினை எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கவும் விரும்புனேன். உங்களோட படைப்புகள் நண்பர்கள் வந்து என்னங்க நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. அதாவது இதுல வந்து முக்கியமா நான் சொல்லி ஆகணும். என்னுடைய எல்லா கதைக்கும் ஒரு முதல் வாசகரா இருந்தது கார்த்திகேயன்கிற ஒரு நண்பர். அவர் வந்து எங்க ஊர்க்காரர் தான். அவர் கவிஞரும் கூட. அதாவது இந்த ஒரு திரகம் உள்ளூர் காசுல இருந்து நான் கடைசியா எழுதின எல்லா கதைகள் வரையும் ஒரு ஒரு முதல் வாசகரா அவர் வந்து வாசிச்சுட்டு கருத்தை வந்து சொல்லுவாரு. அது அவர் வந்து சுட்டியும் காட்டுவாரு. ஒரு உதாரணமா சொல்ல போனா, இதுக்கு வந்து இன்னொரு கேள்விக்கும் உங்களுக்கு பதிலா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ரெஜினா வந்து இருக்கிறாளுங்கிற ஒரு கதை வந்து நான் எழுதியிருப்பேன். அதுல ஒரு 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 அதாவது முதல்ல நான் எழுதின முடிவு வந்து கொஞ்சம் வேற மாதிரி வந்து இருந்தது. அந்த கதையை நான் அவர் வந்து அனுப்பும் போது அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டினாரு. எப்படி வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேடா ஒரு ஆளை வந்து இப்படி வந்து காமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருடைய இதை வந்து சொன்னாரு. சொல்ல போனா நான் வந்து ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ற மாதிரி மத்தவங்க நம்புறாங்க. ஆனா வந்து அவர் வந்து இன்னும் பல மடங்கு பாசிட்டிவா இருப்பாரு போல. அதை அவர் ஒத்துக்கல. இதை வந்து நீங்க வந்து மாத்தனீங்க இத்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னாரு. சோ அப்புறம் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வேற ஒரு ஷேட்ல அந்த கதை போய் முடிஞ்சுது. அந்த கதை வந்து கொஞ்சம் பேசப்பட்டுச்சுன்னு கூட. எனக்கு பிடிச்ச கதைகளை நான் எழுதி எனக்கு பிடிச்ச கதைகள்ல அதுவும் ஒரு கதை. அந்த மாதிரி 2-3 கதைகள் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது எனக்கு பிடிக்கல இத்ரீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு நண்பர். இன்னொரு நண்பர் வந்து என்னன்னா, நம்ம எழுத்தாளர் சத்திய பெருமாள் பாலசாமின்னு சொல்லிட்டு அவரு பார்த்துட்டு, நீ வந்து கொஞ்சம் இலக்கிய நயத்தோட வந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட கருத்தை வந்து முன் வச்சாரு. ரொம்ப எளிய தமிழ்ல வந்து நீ வந்து எழுதுறப்பா, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இதா பண்ணலாமே. ஒரு 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 படைப்புனா அதுல வந்து ஒரு கலைநயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்தை வந்து முன் வச்சாரு. ஆனா தெரியல, அது என்னோட பாணியால நான் எழுதிட்டு இருக்கேன்.
சோ அதையும் நான் வந்து அஹ், முயற்சி பண்றேன் அந்த மாதிரி எழுதலாமான்னு சொல்லிட்டு. ஆனா அவர் எழுதுற எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட இது வந்து பிடிக்கும். மூணாவதா வந்து நம்ம எழுத்தாளர் ரிஸ்வான் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு தம்பி. அவர் இந்த முன்பணியும் பின்மறையுங்கிற ஒரு கதையை வந்து வாசிச்சுட்டு, என்னன்னா நீங்க வந்து இவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு சப்ஜெக்டை எடுத்து நீங்க வந்து எழுதி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விமர்சனம் பண்ணாரு. அஹ் அது அது வந்து எனக்கு கொஞ்சம் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அவருடைய வியூல வந்து நான் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தா ஒருவேளை அப்படியும் அந்த இந்த கதையை வந்து அணுகலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுல வந்து என்னன்னா, ஒரு அந்த கதையை வாசிச்சு பார்த்தா தெரியும். அஹ் அ- அவருடைய ஒரு பார்வையில அது ஒரு பிற்போக்குத்தனமான கதையா இல்ல அவுடேட்டடான ஒரு கதையா அவர் வந்து பார்த்தாரு அந்த கதையை. இது வந்து எதிர்மறை விமர்சனங்கள். இதை தவிர்த்து பார்த்தா எனக்கு பெருசா எந்த எதிர்மறை விமர்சனம் எதுவும் வந்தது இல்ல. இதுதான் ஒரு இதா நான் சொல்லுவேன். அப்புறம் இங்க நம்ம இப்போ மீட்டிங்ல கூட பாகை இறையடியான்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து வந்திருக்காரு. அவர் கூட இப்ப சமீபத்துல ஒரு திருகம் உள்ளூர் காசும் அந்த நாவலுக்கு வந்து விமர்சனம் எழுதி வாசகசாலையில அது பிரசுரமா இருக்குது. அவரும் எல்லா கதைகள்லயுமே வாசி சொல்லுவாரு. அப்புறம் இன்னொரு எழுத்தாளர் ரஃபீக் ராஜா, அவரை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் அந்த முகநூல்ல வந்து எழுதிட்டு இருக்கும் போது எனக்கு அப்பப்ப வந்து அறிவுரை சொல்லுவாரு. நீங்க வந்து உங்களுடைய திறமைய வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த முகநூல் பதிவுனால உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்க போறது இல்ல, எதுக்காவது நீங்க அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தான் எனக்கு வந்து எல்லாம் அந்த இணையதளத்தோடைய அந்த மின்னஞ்சல்லாம் முகவரி எல்லாம் அனுப்பி வச்சது கொண்டது. சோ அவரும் அந்த வட்டத்துல வந்து இருப்பாரு. எப்பயாவது அவருக்கும் வந்து நான் கதைகள் வந்து அனுப்பி அவருடைய இத வந்து கேட்கறது உண்டு. அப்புறம் அதுதான் நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னன்னா எனக்கு என்ன ஒரு பயம்னா யாரையும் நான் விட்டுருவனோ, ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு. பொதுவா அப்படி ஒரு குழு இருக்கு உங்களுக்கு, ரைட், அவ்வளவுதான். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. அழகன் சார், உங்களோட கேள்வி கேட்கலாங்க சார். நன்றிங்க, வணக்கம். வாழ்க வளமுடன். நல்ல உரையாடல். இது நாங்க பாட்டுக்கு பணம் காசுன்னு அப்படி இப்படி ஓடிட்டு இருக்கிற கிழக்கு நாக்கி வடக்கையும் தெற்கையும் குமரேசன் ஐயா போன்றவர்கள் எங்களோட மூளையும் சாரியா அப்படியே தரிசா போகாம அப்பப்போ உழுது போடுற மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளும் 2 நாளும் இந்த நிகழ்ச்சிகள் எங்களுக்கு பேருதவியா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆழமான ஏறு தான், நல்லாவே உழுது போட்ட மாதிரி இருக்கு. இன்னைக்கு கேட்ட வினாக்களும் விடைகளும் அதுக்கு வந்து ஒரு நன்றி. இறைவி அவர்களுக்கும் தோழர் அமெரிக்கத்திலிருந்து உரையாடி கொண்டிருக்கும் தோழர் அவர்களுக்கும், எழுத்தாளர், ஓவியர், பன்முக படைப்பாளர் இட்ரிஸ் அவர்களுக்கும் நன்றி. குமரேசன் ஐயாவுக்கு மெத்த நன்றி. மொத்த உருவமா எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டாரு, சொச்ச இது வைக்காம. இதுல ஒன்னே ஒண்ணு நான் வந்து கேட்க வேண்டியது, ஒரு எழுத்தாளர் வந்து அவர் பாட்டுக்கு அவர் போக்கில் எழுத வேண்டியதுதான், அவ்வளவுதான். இதை வந்து எந்த ஒரு ஒரு வந்து என்னை வந்து சான்றிதழ் கொடுக்கணும் அல்லது ஒரு உரைகள் ஒருத்தர் தேவை, கவித்துவம் வேணும் வேண்டாம், யாரு வந்து இதெல்லாம் வரையறுக்கிறது? மக்களே போல்வர் கயர்வர் அவர் என்ன ஒப்பாரில் யாம் கண்டது இல்லைன்னு கைமை 108வது அதிகாரத்துல மிக அழகா எழுதியிருப்பார் வள்ளுவர். அதனால யாரை யாரோட ஒப்பிட்டு காண்பது? நான் காலையில் கயவன், மாலையில் நண்பன்கிற மாதிரி நமக்குள்ளேயே பல ஓட்டங்கள் இருக்கும் பொழுது, ஒரே ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்க ரொம்ப யதார்த்தமா இரவி அவர்களுடைய அத்தனை கணைகளுக்கும் கேள்வி கணைகளுக்கும் நீங்க வந்து எதிலையும் சிக்குள்ளாதவராக மிக எளிதாக உங்களுடைய நீரோட்டத்துல, தெளிந்த நீரோட்டத்துல ஒரு கைக்கு சிக்காம போற மீன் போல அழகா பதில் உரைச்சிட்டு போனீங்க. அந்த நேர்த்தி ரொம்ப பிடிச்சது. உங்களை அநேகமா 1-2 கார்த்திகேயன் மாதிரி நண்பர்கள் தான் உங்களை இன்னும் நேர்மறையா சிந்தின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, சிந்திச்சுட்டு போங்க, தவறே இல்லை. நேர்மறையாவே இருந்துட்டு போகட்டும். பல எதிர்மறையோ கலந்தோ இருக்கணுங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து.
உங்கள் பணி தொடரட்டும். உங்களோட எழுத்துக்களை நானும் வாசிச்சது இல்லை, இன்னைக்கு கேட்கிற வாய்ப்பு தான் இருந்தது. கண்டிப்பா வாசிக்கிறதுக்கு ஆன நேரத்தை ஒதுக்கி நாங்க அதை அனுபவிக்கிறோம். மிக்க நன்றிங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு எனக்கு இன்னும் வந்து மிக புலப்படாது. மகிழ்ச்சி, மிக்க நன்றி. ஆமா, நீங்க அமீரகத்திலயும் இருக்கீங்க. இந்த பெண்களுக்கான அநீதிகள் வந்து அதிக அளவு இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. காரணம் அவங்களோட ஆளுமை வந்து ஆண்களை விட மிக மிக வலியது. அதனால ஆணுங்கிற ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் எப்படியாவது துன்புறுத்திட்டே இருக்கணும்னு சொல்லி அவங்க முன்ன வரலாம் அப்படின்னு 8 அடி வச்சாங்கன்னா நம்ம 16 அடிக்கான வலுவான தாக்குதல்களை சட சட சடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து குறிப்பா இஸ்லாமிய நாடுகள் என்று மதத்தை தழுவும் பொழுதெல்லாம், ஈரான் இஸ்லாமியத்தை முழுமையாக தழுவும் பொழுதும், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆகட்டும், எல்லாருமே இயல்பா லிபியாவோ சிரியாவோ அவங்களோட இயல்பான ஆடைகளை வச்சுட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு வெளிப்படையான நல்ல சிந்தனையோடு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருந்திருக்காங்க. நீங்க எடுத்து பார்க்கலாம் அவங்களுடைய ஒவ்வொரு பண்பாட்டுக்குரிய கூறுகள். நமக்கு எப்படி வேட்டி சட்டை புடவை மாதிரி அந்தந்த நாடுகள்ல இருந்த அந்த பெண்களுடைய ஆடைகளை நீங்க படங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவ்வளவு சுதந்திர சிந்தனையோடு மிக அழகுணர்ச்சியோடு வாழ்ந்த சமூகம் ஒரு காரணமே இல்லாம ஒரு காளிகளால் அவர்கள் தலைமை பண்புக்கு வரும் பொழுது, தலைமை ஏற்கும் பொழுது, எங்கேயோ இன்னொரு நாட்டை வந்து வல்லரசாக்கணுங்கிறதுக்காக, வல்லரசு போடணுங்கிறதுக்காக போய் இந்த நிலப்பகுதியில பிடிச்சி அவங்களுக்கு எல்லாம் குண்டையும் ஆயுதத்தையும் டாலரையும் கொடுத்து அவங்க கடைசியில் அவங்ககிட்ட விட்டுட்டு ஓடிடுறாங்க. அந்த தேசங்கள் எல்லா பெண்களும் ரொம்ப தாழ் நிலையில இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பற்றிய சிந்தனை என்ன, எப்படித்தான் இவங்களை எல்லாம் இந்த முகமூடியில இருந்து வெளியே கொண்டு வர்றது? பாவமா இருக்கு ஒரு சிந்தனையும் ஒரு முறை சிந்திக்கும் பொழுது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? நீங்க மையப்பகுதியில் இருக்கிறீங்க, அந்த நீங்க நேரடியா நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இல்ல, அதாவது இந்த கேள்வி நான் ஒரு மாதிரி ஒரு கலவையான ஒரு கேள்வியா தான் நான் பாக்குறேன். என்னன்னா உங்களுடைய கேள்வி ஆரம்பம் வந்து நான் விளங்கிட்டது என்னன்னா, ஒரு பெண்களை வந்து ஒரு அடக்குமுறை செய்யற மாதிரி நான் ஒரு ஆர்வம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த போர்களாலையும் மத்த ஆக்கிரமிப்பு பண்றதுனால வந்து அவங்களோட, அதாவது உறவுகளை இழந்து என்னென்ன இன்னல்கள் தான் ஆளாக்குறாங்க, அந்த மாதிரி நீங்க வந்து முடிச்சிருக்கீங்க. இதுக்கு எப்படி 2 விதமா பதில் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு பார்ட்டுக்கு வந்து முதல் பகுதிக்கு வந்து அந்த பெண்கள் மேம்பாட்டா இருக்கட்டும், அவங்களுடைய தனி மனித சுதந்திரமா இருக்கட்டும், நாளுக்கு நாள் வந்து அது முன்னேறிக்கிட்டு தான் இருக்குது. நீங்க கண்கூடா சமூக ஊடகங்கள்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கலாம். நிச்சயமா அது அது வந்து ஒரு காலகட்டம் வந்து இருந்தது. இப்போ முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளவுதான் பரவாயில்லன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் நல்லா அவங்க மேன்மையான ஒரு பாதைக்கு, ஒரு ஒரு நிலைக்கு அவங்க வந்து போவாங்கன்னு தான் நான் நம்புறேன். அதுதான் எல்லாருடைய நம்பிக்கையும் கூட. இன்னொன்னு, நிறைய பேர் இப்போ வந்து படிக்கிறாங்க. ஒரு கல்விங்கிறது வந்து எல்லாருக்குமே இப்போ முக்கியமா ஆயிடுச்சு. இப்ப எல்லாருமே படிக்கிறாங்க. இப்போ நான் படிச்சிருக்கேன். இப்போ இது பண்ணும்போது ஒரு தனிப்பட்ட முறையில அவங்க படிச்சவங்களோ படிக்காதவங்களோ உணர்வுகள் சார்ந்து அவங்க வந்து முடிவு எடுப்பாங்க. அதாவது பெண்களை வந்து இப்படி பாவிக்கணும், அப்படி பாவிக்க கூடாதுங்கிற மாதிரி எல்லாருக்குமே இன்பில்டான அந்த உணர்வுகள் வந்து இருக்கதான் செய்யும். ஆனா அந்த கல்விங்கிற ஒரு விஷயம் வரும்போது இன்னொன்னு, ஒரு ஒரு சமூகத்தோட ஒரு மைய நீரோட்டத்துல அவங்க வந்து கலக்கும் போது என்ன ஆகும், அந்த விழிப்புணர்வு வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அப்போ அது பெண்களுக்கான அந்த ஒரு இடத்தை, ஒரு ஒரு முன்னுரிமைய, முக்கியத்துவத்தை வந்து அவங்க இயல்பாவே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வலிஞ்சு திங்க கூட தேவையில்லை. தன்னோட, அதாவது தான் வீட்டு பெண்களை வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வருவாங்க. அது சகோதரியா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், கண்டிப்பா ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வருவாங்க. நிச்சயமா அவங்களுடைய ஒரு வளர்ச்சி வந்து முந்தைய தலைமுறையோட மேம்பட்டதா தான் வந்து இருக்கும். இன்னொன்னு, அப்படி வந்து இருக்கும்போது இது அடுத்தடுத்த வீடுகளுக்கு அது பரவதான் செய்யும். எல்லாருமே ஒரு ஒருத்தவங்களை பார்த்தானே இன்னொருத்த அந்த பிரதிபலிப்பா அந்த ஒரு இது வந்து மத்தவங்களுக்கும் போதானே வந்து செய்யுது. அது வந்து நன்மையோ இல்ல வந்து மத்த விஷயமோ ரெண்டுமே பரவும். அந்த மாதிரி நிச்சயமா அந்த ஒரு விஷயம் இப்ப நாளுக்கு நாள் முன்னேறிட்டு வருதுதான் நான் சொல்லுவேன்.
இன்னொன்னு இந்த ஒரு ஒரு போர் சார்ந்த ஆக்கிரமிப்பு சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து அது எல்லாமே அரசியல் தானே, உலக அரசியல் தான் சொல்லணும். இன்னொன்னு அது அதுக்கு நான் கருத்து சொல்ற அளவுக்கு நான் ஆழ்ந்து நான் இன்னும் வாசிக்கல. இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு மனுஷனா தான் நான் வந்து எல்லாமே பாக்குறேன். நம்மள வந்து பாக்குற விஷயங்கள் வந்து நம்மள பாதிக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து தான் நான் என்னோட பதிலை வந்து நான் முன்வைக்க முடியும்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்க நிறைய வாசிருப்பீங்க, அது நிறைய ஆராய்ஞ்சிருப்பீங்க. அதனால அதுக்குண்டான தீர்வுகளோ இல்ல பதில்களோ உங்கள்கிட்ட வந்து இருக்கலாம். எனக்கு வந்து அத என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ஒரு விஷயத்துக்கு உலக அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல. அது எல்லாருமே போராடணும். போராடிதான் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து வெற்றி கொள்ள வந்து முடியும். அது ஒண்ணு சேர்ந்தா போராடணும், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து ஒண்ணு சொல்றேன். ஒரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயமே எனக்கு அது சமூக ஊடகத்துல சில விஷயங்களை நம்ம பார்க்காம போறதுதான் நல்லதுன்னு கூட தோணுச்சு. அஹ் ஏதோ ஒரு அதாவது நம்ம முதல்வர் வந்து உம் இந்த பாலஸ்தீன மக்கள் அந்த ஒரு இது இப்போ சென்னையில கூட ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, தோழர்கள் எல்லாம் கூடி அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு எல்லாம் பேசினாங்க இல்லையா, அது சார்ந்து நிறைய பதிவுகள் வந்து வந்துச்சு. அப்போ அங்க போய் நம்ம நாட்டுல இருக்க பிரஜைகள் எல்லாம் போய் என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, நீங்க எல்லாம் வந்து அந்த நாட்டுக்கு போங்க, இந்த நாட்டுக்கு போங்க, நீங்க இந்தியர்களே இல்ல, நீங்க வந்து இந்த ஒரு அரசியல் சார்பை தான் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும், நீ எல்லாம் இந்தியனே. அதாவது அவங்க பேசுறது வந்து பாலஸ்தீனை பத்தி அவங்க பேசுறாங்க. இங்க ஏன் வந்து நீங்க வந்து இந்தியர்களே வந்து இல்லைங்கிற ஒரு இதை வந்து ஏன் கொண்டு வராங்க? அந்த மாதிரிதான் வந்து நம்ம நாட்டோட அரசியல் வந்து இருக்குது, நம்ம மக்கள் வந்து இருக்கிறாங்க, எல்லாருமே நம்ம பக்கத்துலதான் வந்து இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு மதம் வந்து ஒரு இதுவே கிடையாது. அதாவது இப்போ ஒரு தான் மதத்துல இருந்துகிட்டு தன்னோட மதத்தை வந்து ஒரு சீரழிக்கிறவங்களும் வந்து இருக்கிறாங்க. ஒரு ஒரு கொள்கை சார்ந்து ஒரு வெறி சார்ந்து இந்த மாதிரி வந்து இது பண்றவங்க நிற்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. அது வந்து ஈழத்துல நடந்ததா இருக்கட்டும், எங்க நடந்ததா இருக்கட்டும், ஒரு 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 பெண்கள் இருந்து பச்சிளம் பிள்ளைகள் இருந்து முதியவர்கள் இருந்து எல்லாமே கொல்லப்படுறாங்க. அதை ஒரு கொண்டாட்டமா வந்து பாக்குற ஒரு கூட்டம் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. அது 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 அந்த கூட்டம் வந்து இந்தியாவிலயும் இருக்குது, அமெரிக்காவிலயும் இருக்குது, உலகத்துல எல்லா நாட்டிலயுமே வந்து இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு அரசியல் தான் வந்து தீர்மானிக்குது. அது எப்படி வந்து முடியும்? அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா போராட்டத்துல தான் முடியும். இன்னொன்னு, அது எப்படி வந்து ரொம்ப ஒரு வலிமையா போராடும் போது நிச்சயமா அந்த ஒரு கூட்டம் வந்து மட்டுப்படத்தான் வந்து செய்யும். இப்ப என்கிட்ட வந்து ஒரு ஒரு 2 நண்பர்கள் வந்து கெட்ட நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க, இல்ல வந்து எதிர்கருத்து உள்ள நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்னை வந்து அச்சுறுத்ததான் செய்வாங்க. ஆனா எதிர்த்து போராடும் போது ஒருத்தவங்க வந்து என்னன்னா அதுல வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்குது, என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு என் பக்கம் நிக்கவும் செய்வான். இன்னொருத்தனையும் அவன் மாத்தவும் முடியும். சோ ஒரு ஒரு முயற்சியோ ஒரு ஒரு புஷ் தான் அங்க வந்து தேவைப்படுது. அது அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் எல்லாருமே எடுக்கும் போது இந்த சூழல் வந்து மாறும். அது இது பெண்கள் சார்ந்த விஷயமா மட்டும் நான் வந்து இதை நான் பார்க்கல. இது வந்து ஒரு 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 சமூக பிரச்சனையா தான் நான் வந்து நான் பாக்குறேன். இன்னொன்னு நான் சொல்றேன், இஸ்லாமிய சமூகம் முன்னாடி மாதிரி இப்போ வந்து இல்ல. இப்போ வந்து இல்ல. நீங்க வந்து எவ்வளவு கட்டுப்பாடு விதிச்சுட்ட ஒரு காலத்துல விதிக்கப்பட்ட ஒரு அரபு நாட்டுல வந்து இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட நீங்க அதை நம்ப மாட்டீங்க. வேணா வந்து யாரோ எவரோ ஒரு ஒரு கட்டுக்கதையை எழுதுனா அதை வேணா நம்பலாம். சும்மா பதிவுகளை பார்த்து ஓகே இப்படிதான் அப்படி இருக்கு போல, முன்னாடில இருந்து இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி நம்பலாம். ஆனா உண்மை நிலைமை அப்படி வந்து கிடையவே கிடையாது. அதை வந்து நீங்க இங்க யார் வந்து பணிபுரிகிறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க உறுதிப்படுத்திக்கவும் செய்யலாம். நான் ஏதோ சொல்லியிருக்கேன், எந்த அளவுக்கு சரியா சொல்லியிருக்கேன்னு தெரியல. மிக்க நன்றிங்க. இது ஒரு உணர்வுகளின் சின்ன ஒரு கலந்துரையாடல் தானே. எது சரி எது தவறுன்னு தீர்மானிக்கிறது ஒன்றும் நீதிமன்றத்து மாதிரியான தீர்ப்புகள் அதுவே வந்து சரியானதாக இருக்கிறது இல்லை இந்த காலத்துல. சார்புடையதா இருக்கு, அதுல ஒன்றும் தவறே இல்லைங்க. மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சிங்க, நன்றி. பதில்கள் வந்து ரொம்ப நேர்மையா இருந்ததுன்னு நான் நம்புறேன். இறைவி மேம், குமரேசன் ஐயாவும் அதுதான் நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். உண்மை. மிக்க மகிழ்ச்சிங்கன்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது குழுமத்துக்கு சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லலாம். அடுத்து மங்கை மேம் நன்றியுரை சொல்லி முடிச்சுக்குவாங்க. நிச்சயமாமா, மிக்க நன்றி.
முதல்ல தோழர் வினிதா மோகன் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு கேட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. சகோதரர் கூடல் தாரிக்கு தான் அறிமுகப்படுத்தியிருப்பாருன்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனா அவருக்கும் எனக்கும் கூட பெரிய பரிச்சயம்லாம் வந்து இல்லை. நான் இதுவரை நேரடியா கூட பேசினதும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஒரு பரிச்சயம் இது மூலமா கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் வந்து தங்கை நீங்க வந்தீங்க, கலைபாலா உங்களோட உரையாடினதுல பேசினதுல இன்னும் அந்த ஒரு சொல்லப்போனா இந்த குடும்பத்துல கொஞ்சம் நல்ல ஒரு பிணைப்பா நான் பேசுனேன்னா அவங்கள்ட்ட தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் குழும உரிமையா அதாவது உறுப்பினர்கள் நெறியாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஆஹ் நிறைய பேர் அதாவது என்ன சொல்றது, இப்போ மங்கையம்மா இருக்காங்க, அப்புறம் கலையரசி, அப்புறம் சார் 2 பேர் இருந்தாங்க, குமரன் சார், அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து இருந்தாங்க டக்கு ஒளிவண்ணன் சார். அழகன் அழகன் கோவை. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் உமா மகேஸ்வரி இவங்க அந்த அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. எனக்கு வந்து ரொம்ப நான் நிறைவா உணர்றேன். ஏன்னா இப்படி ஒரு நேர்காணல்ங்கிறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட். அதனால நான் கொஞ்சம் முன்ன பின்ன பேசியிருக்கலாம், கொண்டிருக்கலாம். ஆனா இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தந்த எல்லாருக்கும் என்னோட நன்றி. முக்கியமா வந்து அம்மா இரவி அவங்களுக்கு நான் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா புத்தகங்கள் ஃபுல்லா வாசிச்சு அதுல வந்து எல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்துட்டு அருமையான கேள்விகள் வந்து கேட்டாங்க. இன்னொன்னு என் மனசுல இருந்த சில விஷயங்களே அவங்களே வந்து முன் வச்சாங்க. ஒரு என்னன்னா இப்போ எல்லா கதைகள்லயுமே வந்து பணம் சார்ந்துதான் ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வர்றீங்க. அந்த ஒரு விஷயம் நான் கூட நான் சிரிச்சு பாக்குறேன். எல்லா கதையிலயுமே அந்த ஒரு கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி ரொம்ப விஷயத்த அவங்க நுணுக்கமா அவங்க கவனிச்சு அவங்க கேட்டிருந்தாங்க. முக்கியமா அந்த பறவைகள் சார்ந்து கேட்டது எனக்கே வந்து ஒரு புதுசா இருந்துச்சு. அப்படியா இது பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவங்க ரொம்ப ஆழ்ந்து அவங்க வாட்சதும் சரி, இங்க என்கிட்ட வந்து கேட்ட விஷயங்களும் சரி எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்துச்சு. அவங்களோட அறிமுகம் கிடைச்சதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இங்க வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இவ்வளவு நேரம் நான் நிறைய நேரம் எடுத்துட்டேன். அனைவருக்கும் என்னோடது நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க. நான் மேக்சிமம் 8:30 இருந்து 8:45 வரையும் தொடரும். இன்னைக்கு 9 மணி வரை இருக்கிறதுனால கொஞ்சம் கலைஞ்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் குழு உறுப்பினர்கள். நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். மங்கை மேம் உங்களோட நன்றி உரையை சொல்லலாங்க மேம். மிகுந்த மரியாதைக்குரிய சிறப்பினர்கள், விருந்தினர்கள், அமைப்பாளர்கள் மற்றும் அன்பு நண்பர்களே, வாருங்கள் படைப்போம் படைப்பு 222 நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். சிறப்பு விருந்தினராக வந்து சிந்தனைகளை பகிர்ந்த இரவி அவர்கள், நிகழ்ச்சிகளை சிறப்பித்த படைப்பாளர் இத்ரீஸ் யாக்கூப் அவர்கள் மற்றும் நிகழ்வை ஏற்பாடு செய்த டாக்டர் கோ ஒளிவண்ணன், வினிதா மோகன், லோ குமரன், கலையரசி பாலா ஆகியோருக்கும் எங்கள் நன்றிகள். வாருங்கள் படைப்போம் குடும்பத்தினரும் சமூக வலைத்தளங்களில் உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் எங்கள் ஊக்கமாக உள்ளீர்கள். இன்றைய ஜூம் நிகழ்வில் இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த ஒற்றுமையும் படைப்போம் என்றும் வளரட்டும். நன்றி, வணக்கம்.